ஹலோ எல்லோரும் வணக்கம். மாடர்ன் இந்தியாம்மா, மாடர்ன் இந்தியா என்ன பர்ஸ்பெக்டிவ் இப்போ நம்ம பார்க்க போகிறது? மொத்தமாக 3 டிவிஷன். மாடர்ன் இந்தியாவில் மொத்தம் 3 டிவிஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1707லேருந்து டெத் ஆஃப் அவுரங்கசீப்லேருந்து ஆரம்பித்து 1857 ரிவோல்ட் ஆஃப் 1857 சிப்பாய் மியூட்டினி வரைக்கும் 1707லேருந்து ஆரம்பித்து சிப்பாய் மியூட்டினி வரைக்கும் ஒரு டிவிஷன். 1857லேருந்து 1947 வரைக்கும், கரெக்டாக சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் 1950 வரைக்கும் நினச்சிக்கோங்க. 1857 ஒரு 1858லேருந்து 1947 வரைக்கும் அந்த ஒரு 89 இயர்ஸ் ஆர் 1950 ஒரு 92 இயர்ஸ், அந்த பீரியடை செகண்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. 1947க்கு அப்புறம் இல்லைன்னா 1950க்கு அப்புறம் கரண்ட் 2025 வரைக்கும் இந்த 75 இயர்ஸை இல்லைன்னா இந்த 78 இயர்ஸை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஸ்வலாக மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே டெத் ஆஃப் அவுரங்கசீப்லேருந்து 1947 வரைக்கும் முடிச்சிருவாங்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 டிவிஷனை முடிச்சிருவாங்க. ஆனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஹிஸ்ட்ரியும் மாடர்ன் இந்தியா தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிட்டா ஹிஸ்ட்ரி முடிஞ்ச மாதிரி இல்லை. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் நம்ம எப்படி என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோம், ஜமீன்தாரி ஆக்டை எப்படி நம்ம அபாலிஷ் பண்ணோம், லேண்டை எப்படி பிரித்து கொடுத்தோம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட் 1948 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, கோர்ட்டெலாம் என்ன கஷ்டப்பட்டுச்சு, கலெக்டர்ஸ்லாம் என்ன கஷ்டப்பட்டாங்க, பியூரோக்ராட்டிக் சிஸ்டம்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, பிளான்டேஷன் லேபர் ஆக்டை கேன்சல் பண்ணது, மைன்ஸ் ஆக்டை கேன்சல் பண்ணது, இந்த மாதிரிலாம் பல சட்டங்கள் ரொம்ப கொடுமையாக இருந்த சட்டங்கள் மக்களுக்கான சட்டங்கள் இல்லை, அது அதிகாரிகளுக்கான சட்டங்கள் இல்லைன்னா பிரதிநிதிகளுக்கான சட்டங்கள் இல்லைன்னா ஜமீன்தார்ஸ் நிறைய பண்ணையார்களுக்கான சட்டங்களாக தான் எது இருந்திருக்கு அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் வாங்கும்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக 1947க்கு அப்புறமாவும் நம்ம கண்டிப்பாக மாடர்ன் இந்தியாவை கண்டினியூ பண்ணி படித்தா ரொம்ப நல்லது. கொஷின்ஸும் வரும். ஸோ நீங்கள் அது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா படிக்கும்போது உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் மிக்ஸ் ஆகும். என்னென்ன மிக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியா படிக்கும்போது உங்களுக்கு பாலிட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் செட்டப் மாறி இருக்கு, கரெக்டாக பொலிட்டிக்கல் செட்டப் மாறி இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் செட்டப் மாறினதுக்கப்புறம் எக்கனாமிக் பிளானிங் நடக்குது, எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, புரியுதுங்களா? எக்கனாமிக் ஜியாகிரபி படிப்பீங்க, கிரீன் ரெவல்யூஷன், புரியுதுங்களா? இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட், இது மினரல் ரிசோர்ஸஸோட ஃபுல் கெப்பாசிட்டி யூசேஜ், இது எல்லாமே எக்கனாமிக் ஜியாகிரபி படிப்பீங்க. பார்த்தீங்களா? நீங்கள் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாமே வந்துடுது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிப்பீங்க, எப்படிலாம் நம்ம ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணோம், மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணோம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம ரெகுலராக நம்ம எங்கே போய் உட்கார முடியாது, ஒரு எக்ஸாமினேஷனில் போய் உட்கார முடியாது. நான் என்ன சொல்வேன்னா 1707லேருந்து டெத் ஆஃப் அவுரங்கசீப்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இப்போ நடந்த 78 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் இன்னும் இம்பார்ட்டன்ட்ன்ற, அதுக்கும் மேலே இம்பார்ட்டன்ட்ன்ற. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு ஃபேக்கல்ட்டி இருக்கார்ல சார், அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு இப்போ தான் மாடர்ன் இந்தியா முடித்தார், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு முடிச்சுட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் கால வைக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி மாடர்ன் இந்தியா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், அதே மாடர்ன் இந்தியா அவுரங்கசீப் இறந்ததுலேருந்து உங்களுக்கு அவுரங்கசீப் இறந்ததுலேருந்து 1857 வரைக்கும் ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்தாங்க.
1857லேருந்து 1947 வரைக்கும் இன்னொரு ஃபேக்கல்ட்டி எடுத்தாங்க. இப்போ அதே ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக? அதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து போயிட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வரலாறு எடுக்க போகிறாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டு எர்லி மாடர்ன் இந்தியா, ஒரு ஃபேக்கல்ட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அவர் அதே ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுறாரு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவும் எடுக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறப்போ, அவங்க கொடுத்த பர்ஸ்பெக்டிவ், அவங்க கொடுத்த டைமென்ஷனை உங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் இருந்தாலும், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பி டெத் ஆஃப் அவுரங்கசீப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மாடர்ன் இந்தியா செகண்ட் சைக்கிள், இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், இன்னொரு ஆங்கிள். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பார்க்கு வரலன்னாலும், புரியுதுங்களா, இப்போ அந்த ஸ்பார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதலுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க பிரிட்டிஷர்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. 1600 ஏடி 1600வது வருஷத்துல தான் படியெடுத்து உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம கிட்ட ட்ரேடிங் ரைட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் 1600ல் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று நடக்குது. எங்கே? பிரிட்டனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கிங் கிட்ட ஒரு ஆக்ட் இல்லைன்னா ஒரு லா பாஸ் பண்ண வைக்கிறாங்க. என்னன்னா, பிரிட்டன்லேருந்து ஈஸ்ட்வேர்டு, ஈஸ்ட் ஆஃப் பிரிட்டன், புரியுதுங்களா? அப்போனா 0 டிகிரி பிரைம் மெரிடியன் இருக்குல்ல, டைம் ஜிஎம்டி எடுக்கிறோம் நம்ம, கிளாக்கு லாங்கிடியூட், அந்த 0 டிகிரிலேருந்து ஈஸ்ட்னு சொல்கிற எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் தான் மொனோபலி, நாங்கள் தான் வந்து ஃபுல் ட்ரேடு பண்ணணும், எங்களுக்கு காம்படிட்டரே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரொசீடிங் ஒன்று வாங்கிடுறாங்க. யாரு? பிரிட்டிஷர்ஸ். எப்போ? 1600 ஏடியில். அந்த 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 ஆர்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஐடியா என்னன்னா, இவங்க மொனோபொலியா இருந்தா மட்டும்தான், சர்வாதிகாரமும் இவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான், எது மேல? இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து இப்போ இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்து, பிரிட்டன் மாதிரி, ஐ மீன் ஸ்ரீலங்கா, பர்மா, சைனா, நீங்க எங்க போனாலும் ப்ராடக்ட்ஸை சீப்பா வாங்கி பிரிட்டன்ல நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, காம்படிஷன் இருந்தால் இவங்க அந்த கம்ஃபர்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, 1600 ஏடியில் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட ஒரு ஆர்டரை வாங்கிட்டு இவங்க தான் மொனோபொலி வகிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அப்போ 1600க்குள்ள வரத்துக்குள்ளேயே ஆல்ரெடி சில பேர் ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டுகீஸ்லாம் வந்து வாஸ்கோ ட காமா 1498லேயே உள்ள வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த ஊர்ல சொல்ல, அதுக்கப்புறம் பல பேர் வந்து இங்க ஸ்பைசஸையும் காட்டனையும் குளோக்ஸையும் எடுத்துட்டு போய் யூரோப்ல விற்க, அது வந்து நிறைய காசு பண்ணுது. இது எல்லாத்துக்கும் சார், இது ஏன் வந்து 15th படகுன்றது எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க? 1500 வருஷம் 2000 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? படகு கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ராஜேந்திர சோழன்லாம் எங்கே போயிட்டு வந்துட்டான்? பேங்காக்லாம் சுற்றிட்டு வந்துட்டாரு. புரியுதுங்களா? பேங்காக்கு, மலேசியா, எல்லாத்தையும் சிங்கப்பூர்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்த ஆள் தான் அவர். மொத்தமாக அவர் சுற்றி பார்த்துட்டு அதை ஆண்டுட்டு, நீங்களே ஆண்டுக்கோங்க, ஆனால் நான் வந்து உங்களை பிடிச்சதாக கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயிலிங்லாம் பண்ணிட்டு எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ணிட்டு வந்த ஆள். புரியுதுங்களா? இந்த சோலாஸே போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஏன்டா யூரோப்பியன்ஸ் வந்து அங்கேருந்து சோலாஸ்க்கு அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் 1500 டைம்ல தான் ஏன் வராங்க உள்ள? அது வரைக்கும் இந்தியாவை கண்டுபிடிக்க முடியலையா? அந்த அவசரம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஒரு நிகழ்வு நடக்குது.
குருசைட்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. எப்படின்னா வந்து கிறிஸ்டியானிட்டியில் கிராஸ் இருக்கிற எம்பையர் அது. ஸோ குருசைட்ஸ் எம்பையர் இருந்தது. நிறைய குருசைடு வார்ஸ் நடந்து மொத்தத்துக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு முடிவுக்கு வருது அந்த குருசைடு வார்ஸ். வரும்போது பிரிட்டன் வந்து யூரோப்பியன்ஸு, பர்டிகுலர்லி யூரோப்பியன்ஸு எதை பிடிக்கிறாங்கன்னா, டர்க்கி கான்ஸ்டன்டினோப்போலை பிடிக்கிறாங்க 1453. 1453 ஏடியில் நான் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வரத்துக்கு ஒரு 45 வருஷம் முன்னாடி நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஒரு 45 வருஷம் முன்னாடி இருக்கிற விஷயம். அது கான்ஸ்டன்டினோப்போல்ன்றது டர்க்கியில் இஸ்தான்புல். இப்போ அந்த கான்ஸ்டன்டினோப்போல் என்ன ஆகுது, அந்த இஸ்தான்புல் வந்து விழுந்துருச்சு. விழுந்த உடனே அங்கே இருக்கிற ஓட்டோமன் எம்பையரை அபாலிஷ் பண்ணுறாங்க. என்னது? ஓட்டோமன் எம்பையரை அபாலிஷ் பண்ணுறாங்க. இஸ்லாமிக் எம்பையரை மொத்தமாக அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அபாலிஷ் பண்ணிட்ட உடனே ட்ரேட் ரூட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னது? லேண்ட் ரூட். ஆக்சுவலி யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் ட்ரேடிங் நடக்கிற இடம் தான் அந்த கான்ஸ்டன்டினோப்போல். அது எங்க இருக்கு? டர்க்கி. சரிங்களா? நீங்க எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் சரி. இந்த டர்க்கியை காம்ப்ரமைஸ் ஆனதால தான், இந்த டர்க்கி விழுந்ததுனால தான், அந்த ட்ரேட் ரூட்டை க்ளோஸ் பண்ணதுனால தான், அதுதான் ஒரு காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கிற சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சைனாலேருந்து சில்க்லாம் கொண்டு வந்து, இந்தியாவிலேருந்து ஸ்பைசஸ்லாம் கொண்டு வந்து எங்கே விற்பாங்க? அந்த கான்ஸ்டன்டினோப்போல், அந்த டர்க்கியில் தான் விற்பாங்க. அங்கே வந்து யூரோப்பியன்ஸ் லேண்ட் வழியாக வந்து அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது க்ளோஸ் ஆனதால கரெக்டான ஸ்பைசஸ் சப்ளை இல்லை. சார் ஸ்பைசஸ் இல்லைன்னா என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி 12 மாதமும் வெயில் வராது. அவங்களுக்கு வெயில் வர நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்கள் 60 நாட்கள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், இல்லைனா வந்து டென்மார்க், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஓன்லி லெஸ் சம்மர். அதில் வர ஒரு 4லேருந்து 5 மாதம் சிவியர் வின்டர் இருக்கும். அவங்களுக்கு வெளியே பனி கொட்டி கிடக்கும். வெளியே வந்து போக கூட முடியாது, கதவை கூட திறக்க முடியாது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மெஷினரிலாம் இல்லை ஸ்னோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. வீடை சுற்றி ஸ்னோ விழுந்துச்சுன்னா அவன் தான் மொத்தமாக தோண்டி எடுக்கணும். புரியுதுங்களா? அதுவும் ஸ்னோ வந்து புயல் மாதிரி வந்துச்சுன்னா மொத்தமாக முடியும் வீடிய. புரியுதுங்களா? இந்த மாதிரி நேரத்தில் வெளியே போய் சாப்பாடு கொண்டு வர முடியுமா? வெளியே போய் ஹண்டிங் பண்ண முடியுமா? அவனால ஹண்டிங் எதுவும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? சம்மர்லயே என்ன பண்ணுவான்? மீட்டெல்லாம் ஹண்டிங் பண்ணி அந்த டியர் மீட்டு, கோட் மீட்டு, லேம்ப் மீட்டு, பீஃப் எல்லாத்தையும் வந்து ஹண்டிங் பண்ணி அதுக்கு இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஸ்பைசஸில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த மீட்டை காய வச்சுருவான். அந்த மீட்டை என்ன பண்ணுவான்? காய வச்சுருவான். நம்ம ஊர் உப்பு கறி போடுற மாதிரி கரெக்டா காய வச்சுட்டோன்னே அது வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்கும். இப்போ ஸ்பைசஸையும் இதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணாம வெறும் மீட்டை மட்டும் நீ காய வச்சா நிற்காது. எது? அதோட தரம் நிற்காது, கெட்டு போயிடும். ஸோ ஸ்பைசஸ் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, இந்த பெப்பர் அண்ட் சால்ட் எல்லாமே முக்கியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த பெப்பர் பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் ட்ரையிங் த மீட், அந்த மீட்டை ட்ரை பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ரிசர்வேட்டிவ். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து முக்கியமான நிகழ்வு. இப்போ என்னன்னா தவிச்சு போறாங்க. அந்த சில்க் ரூட்டை கட் பண்ண உடனே, லேண்ட் ரூட் க்ளோஸ் ஆன உடனே ட்ரேடிங் பண்றதுக்கு, இந்த ஸ்பைசஸ் வாங்குறதுக்கு யூரோப்ல விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு ஸ்பைசஸ்க்கு. உங்களுக்கு குழப்பல இல்லை மனா? குழப்பல இல்லை? இந்த நிகழ்வு நடக்கும்போது தான் ஸ்பானிஷ் பீப்புள், ஸ்பெயின்காரங்க, போர்ட்டுகீஸ் பீப்புள், அப்புறம் டச்சுக்காரங்க, நெதர்லாண்ட்ஸ் பீப்புள் எல்லாருமே அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டியிருப்பாங்க. இவங்களோட யூஸ்வலாக இவங்களோட பேட்டர்ன் எப்படின்னா, சவுத் அமெரிக்கா போகிறது, நார்த் அமெரிக்கா போகிறது, கெரிபியன் போகிறது, மேலேயே யூரோப்லேயே மேலே கீழே போகிறது, அந்த அட்லாண்டிக் ஓஷனையே யூஸ் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே அந்த செயலர்ஸ் திங்க் பண்ணலை. இந்த ஈஸ்ட் பக்கம் வர வேண்டிய நிலைமை எப்பவுமே அவங்களுக்கு
வரல. வெஸ்ட்லேயே கதையை ஓட்டிட்டாங்க, எல்லா வாயேஜர்ஸும் எல்லா சேலர்ஸும். இப்போ என்ன நிலைமை வந்திருக்கு, இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க ஸ்பைசஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஈஸ்ட்ல வந்து இந்த மாதிரி க்ளோக்ஸ் இருக்கான், சில்க் இருக்கான், பல நாளாக வந்துகிட்டு இருந்துதான். இப்போ வந்து அந்த ஸ்பைசஸும் இல்லாமல் எல்லாமே இல்லாமல் யூரோப் கஷ்டப்படுது. இந்த நேரத்தில் அது கொண்டு வந்து விற்றா நம்ம பல மடங்கு, 20 மடங்கு, 50 மடங்கு, ஏன் சில வாட்டி 100 மடங்கு கூட நம்ம லாபத்தை பெறலாம் அப்படின்றது கணக்கு வருது. அப்போ அந்த வாயேஜர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனா கொலம்பஸ் கிளம்புறாரு இந்தியாவை கண்டுபிடிக்கலான்னு. ஆனால் அவர் போய் கெரிபியன் ஐலாண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் ஆகி போச்சு. அப்புறம் யூஎஸ்க்கு போறாரு. புரியுதுங்களா? ஆனால் வாஸ்கோ காமா சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறான், கரெக்டாக வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு வரான் சவுத் ஆப்பிரிக்காவில். வந்துட்டு அங்கே யாரோ கைட் பண்ணுறாங்க, கரெக்டாக கேப் கொமோரின் கேலிக்கட் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டு அங்கே இருக்கிற டிராவன்கூர் மகாராஜாவோட வரவேற்போட நல்ல ஸ்பைசஸ்லாம் எடுத்துட்டு போய் 20 மடங்கு சம்பாதிக்கிறான். யாரு? வாஸ்கோ காமா. சம்பாதிச்ச அந்த பணத்தை பார்த்துட்டு அடுத்த வாட்டி வரும்போது பாருங்க, உடனே கிளம்புறான். கிளம்பி ரிட்டர்ன் வரான் திரும்பி போர்ட்டுகல்லேருந்து. கிளம்பி வரும்போது பல வெப்பன்ஸ் கொண்டு வரான், பல கன்ஸ் கொண்டு வரான், மஸ்கட்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மஸ்கட்ஸை கொண்டு வரான். அந்த மஸ்கட்ஸை கொண்டு வந்துட்டு வெப்பன்ஸ் எதுக்கு தேவைப்படுது, தேவையே இல்லை ட்ரேடிங்கு. ஆனால் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வாட்டி மிரட்டியாவது உருட்டியாவது நல்ல அடிமட்ட விலைக்கு அதை வாங்கிட்டு வந்து நம்ம இன்னும் லாபத்தை சம்பாதிக்கணுன்ற பேராசை ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்சது வாஸ்கோ ட காமாவோட மனசுல மட்டும் இல்லை. இந்த வாஸ்கோ ட காமா போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்து டச்சுக்காரங்க கிளம்புறாங்க. யாரு? நெதர்லாண்ட்ஸ், பக்கத்து ஊர் தான், கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன்காரன் கிளம்பிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரன் கிளம்புறான். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு சும்மா மட்டும் இல்லாம ட்ரேடுலேருந்து டெரிட்டரி ஆக்க பார்த்துருக்காங்க. மெர்கன்டைலிசம்னா என்ன? கிட்டத்தட்ட நீங்க வந்து குடுக்கல் வாங்கல், விற்கு, எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது. புரியுதுங்களா? இந்த வேலையை பார்த்துட்டு இருந்த இவங்க, நம்ம இங்கேயே நம்ம ஃபேக்டரி வச்சா என்ன, இங்கேயே நம்ம ஃபோர்ட் கட்டினா என்ன, இங்கேயே சில இடங்கள் நம்ம வாங்கி பொருட்களை ஸ்டோர் பண்ணி அப்போ வேர்ஹவுஸ் மாதிரி ஆக்கி அங்கே ஸ்லோவாக அமிச்சா எப்படி, விலைவாசி ஏற்றுறது எப்படி, இறக்குறது எப்படி. ராஜா கிட்ட போயிட்டு ஃபர்மானன்னு சொல்லுவாங்க முகல் எம்பரர்ஸ், அப்போ முகல் எம்பரர்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்மான்ஸ்லாம் வாங்கி ஃப்ரீ ட்ரேடிங் ரைட்ஸ் வாங்குறது எப்படி, உள்ளேயே முகல் எம்பரர்ஸ் கிங்டம்குள்ளேயே லஞ்சம் கொடுத்து எப்படியாவது ஆர்டர் வாங்குறது எப்படி, எல்லாம் மொல்ல மாதிரி வேலைகளையும் கேப்பு மாதிரி வேலைகளையும் யாரு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஒரே நோக்கம்தான், பணத்தை எப்படி சொரண்டி அள்ளிட்டு போறது. இது ஒன்று தான் வேலை. புரியுதா? இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் வச்சுக்கிட்டு அடுத்தது போவோம். இப்போ இது ஒரு விதமான பிளான். நம்ம என்ன சொல்ல போறோன்னு, 1707லேருந்து 1746 வரைக்கும் நடந்தது எல்லாமே ஏர்லி மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த பீரியடை லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேட்டர் முகல்ஸ் அந்த பீரியட் வந்து ஆக்சுவலி ரொம்ப டிக்ளைன் ஆகிற டைம். முகல் எம்பரர்ஸ் வந்து உச்சி பார்த்த டைம் பார்த்தீங்கன்னா, உச்சியை பார்த்த டைம் பார்த்தீங்கன்னா அக்பர் பீரியட், ஜஹங்கர் பீரியட், இதெல்லாம் வந்து உச்சியை பார்த்த பீரியட். ஆனால் அதே மாதிரி கஷ்டகாலம்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் பீரியட் ஓரளவுக்கு. ஆனால் ஹிஸ்ட்ரி வேற மாதிரி சொல்லும். ஆனால் ஷாஜஹான் பீரியடில் பல பஞ்சங்கள் வந்திருக்கு, பல கஷ்டங்கள் வந்திருக்கு, பல பேருக்கு சோறு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அது வந்து கோல்டன் பீரியடுன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அது சொல்கிறது சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப் வர்றாரு, குர்ரம். இந்த அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க அப்பா விட்டுட்டு போனது கஷ்டங்கள் எல்லாத்தையும் இவன் வந்து சமாளிக்க முடியல. எங்கே பார்த்தாலும் புரட்சி படைகள், அதெல்லாம் தாங்க முடியாமல் 1675ல் வந்து அவுரங்காபாத்தில் வந்து உட்காருவான். எங்கே? சவுத் இந்தியாவில், சென்ட்ரல் இந்தியாவில் அவுரங்காபாத்தில் வந்து உட்காடுறான். எங்கே? மகாராஷ்டிராவோட ஈஸ்டர்ன் பார்ட் உட்காந்துட்டு 32 வருஷமும் அங்கேயே சிவாஜியோட போராடுறது, அப்புறம் சிவாஜியோட பையனோட போராடுறது, அப்புறம் அவனோட பேரனோட போராடுறது. இந்த வேலையே வச்சுட்டு அவன் செத்து போயிட்டான். கடைசியில் எங்கே செத்துட்டான்? இங்கே 1707ல் அவுரங்காபாத்லேயே இறந்துட்டான். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் இந்தியா அஃபிஷியல் மிடிவில் இந்தியா. முகல்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது நீங்கள் மிடிவில் இந்தியா. மிடிவில் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1707ஓட முடியுது.
அவுரங்கசீபோட டெத்தோட முடியுதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் 1707 லேட்டர் முகல்ஸ் எல்லாமே நீங்கள் ஏர்லி மாடர்ன் இந்தியாவில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஏர்லி மாடர்ன் இந்தியா, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி எங்கே முடியுது? 1707 டெத் ஆஃப் அவுரங்கசீப்ல முடியுது. மிடிவல் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏர்லி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி எங்க ஆரம்பிக்குது? அதே 1707 ஆரம்பிக்குது. 1707 AD. இது அந்த 1707 1746 வரைக்கும் 1746 வரைக்கும் ஒரு பீரியடை நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் சொல்கிறேன். அங்கே ஒருத்தரோட முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவரால் தான் பேரழிவே ஏற்பட்டது. அவுரங்கசீப் செத்தது கூட பெரிய விஷயம் இல்லை, இந்த மனுஷனால தான் பேரழிவே ஏற்பட்டது முகல் எம்பரருக்கு, அந்த த்ரோனுக்கு, அந்த அரண்மனைக்கு. புரியுதா? அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் புக்சர், இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் தலையெழுத்தை மாற்றின ஒரு ட்ரீட்டி. இது ஒரு சமரச பத்திரம், சமாதான பத்திரம். தலையெழுத்தை மாற்றினது. இந்தியாவை யாரு ரூல் பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஆனால் யார் ரூல் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு மட்டும் இந்த பத்திரம் முடிவு பண்ணிடுச்சு. இனிமேட்டு பிரெஞ்சு ரூல் பண்ண மாட்டாங்க, டச் ரூல் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரெஞ்சு ரூல் பண்ண மாட்டாங்க, டச் ரூல் பண்ண மாட்டாங்க, போர்ட்டுகீஸ் ரூல் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பண்ணுமா அப்படின்றது டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ்காரன் எல்லாரையும் ஒழிச்சு கட்டி தான் இந்த 1765 வரான். பிரிட்டிஷ் கண்டினியூ ஆகுமான்றது சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக இவங்கெல்லாம் ரூல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்க என்ன சொல்லலாம்? கச்சிதமாக இந்த பத்திரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் பல வார்ஸ் நடந்தது. அந்த வார்ஸ் நடந்து முடிச்ச உடனே சிந்தெல்லாம் ஆக்குபை பண்ணாங்க. லேண்ட் ரெவன்யூ ரிஃபார்ம்ஸ், கான்ஸ்டிடியூஷன், உங்களோட கான்ஸ்டிடியூஷன் 1773 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1600 பிரிட்டிஷ்காரங்க உள்ள வராங்க. நான் திரும்பி திரும்பி வருஷங்கள் சொல்றது எதுக்குன்னா, உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் ஆகணும் மைண்ட்ல. உங்களுக்கு டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா, எந்த பீரியட்ல படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் முன்னாடியும் பின்னாடியும் வரும்போது உங்களுக்கு குழப்பம். ஸோ டைம் பீரியடை நான் திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்துறது எதுக்குன்னா, ஹிஸ்ட்ரி cannot be taught without the time. அந்த டைம் பீரியடை கரெக்டாக நீங்கள் டேக் பண்ணிக்கிட்டே வரல அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தொலைஞ்சிருவீங்க. கிட்டத்தட்ட கூகுள் மேப்ஸ் மாதிரி நீங்கள் அந்த தெருவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நீங்கள் நடுவில் அவன் ஏதோ ஒன்று சொன்னால் நான் ஏதோ ஒன்று திரும்பினீங்கன்னா அது அப்புறம் நீங்கள் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எங்கேயா போய் தொலைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் உங்கள் மைண்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைரக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டைரக்ஷனை விட்டுட்டு எங்கேயாவது போய் நடுத்தரில் நின்று முட்டு சந்தில் எப்படி யூட்டர்ன் கூட பண்ண முடியாத நிலமையில் இருப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ நான் திரும்பி சொல்கிறேன் பாருங்க, 1765 முக்கியமான ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். அது நான் என்ன சொன்னேன், திரும்பி யார் யாரெல்லாம் ஆளுவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் யாரெல்லாம் ஆளவே மாட்டாங்க இந்தியாவுன்றது கச்சிதமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதுதான் அந்த பேட்டில் ஆஃப் புக்சர் முடிஞ்சிட்டு 1764 1765 அந்த பத்திரம் கையெழுத்து போடும்போது பிரிட்டிஷ் இன்னொரு 200 வருஷம் இருப்பாங்க, ஆளுவாங்க இந்தியாவை, நம்மளுக்கு ஒரு 1947 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு அப்போ யாருக்குமே தெரியாது 1765. ஆனால் ஒன்று மட்டும் கச்சிதமாக சொல்ல முடியும், பிரெஞ்சை முடிச்சுட்டாங்கடா, போர்ட்டுகீஸை துரத்திட்டாங்கடா, டச்சை காலி பண்ணிட்டாங்கடா. புரியுதுங்களா? அங்கங்கே போர்ட்டுகீஸ்காரங்க இருந்தாங்க, கோவா மாதிரி இடத்துல. டச்சுக்காரங்க அங்கங்கே சில இடத்துல இருந்தாங்க. புரியுதுங்களா? பிரெஞ்சு இந்த மாதிரி யானம், மஹி, அப்புறம் உங்களுக்கு காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துல சில இடத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க தவிர ஆள மாட்டாங்கன்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் முழுமையாக ஆளுவானா, அவன் தங்குவானான்றது கிளாரிட்டி இல்லை. 1600 கரெக்டாக 165 இயர்ஸ் பிஃபோர்
எப்போ 165 இயர்ஸ் பிஃபோர் 1600 உள்ள வந்தாங்கன்னு சொல்றேன். கரெக்டா? 1600 AD தான் அங்க வந்து ஆர்டர் வாங்குறாங்க. எங்க? பிரிட்டன்ல. நாங்க தான் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, நாங்க தான் மொனோபொலி, நாங்க தான் சர்வாதிகாரத்தோட அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பத்திரத்தை கையெழுத்து போடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வராங்க. எங்கேருந்து? அது பேர் சார்ட்டர் அப்படின்வாங்க. அது பேர் சார்ட்டர்ன்னுவாங்க, கிங்ஸ் சார்ட்டர். வாங்கிட்டு வந்த ஆளுங்க 1765 எல்லாரையும் காலி பண்ணிட்டு பெங்காலில் மடிச்சாரம் போட்டு உட்காந்துருக்காங்க, திஷ்டை போட்டு உட்காந்துருக்காங்க. வாங்கடா யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரெவன்யூ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 165 இயர்ஸ்ல என்ன சார் நடந்தது அப்படின்னா, இந்த பீரியட்ல நல்லா கவனிங்க, அந்த பீரியட்ல அக்பர் இருக்கான், இந்த பீரியட்ல முகல்ஸ் அழிஞ்சு போயிட்டாங்க, முகல்ஸ் அழிஞ்சு போயிட்டாங்க. பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு கீழ்த்தள்ளப்பட்டாங்க. முகல் எம்பரரை தூக்கி போட்டு முகல் எம்பரர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல இருக்கிற இந்த முகல் எம்பரர் என்ன பண்றாரு, அந்த திவானி ரைட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. திவானி ரைட்ஸ்னா லேண்ட் ரெவன்யூ ரைட்ஸ், லாண்ட் ஆர்டர் ரைட்ஸை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. நவாப் ஆஃப் பெங்காலும் கொடுக்குறாரு, யாரு, முகல் எம்பரரும் கொடுக்குறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சார் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் புக்சர் 1764 முப்படைகளும் தோக்குது. அலகாபாத் நவாபும் தோக்குறாரு, நவாப் ஆஃப் பெங்காலும் தோக்குறாரு, முகல் எம்பரரும் தோக்குறாரு. முப்படைகளும் யார் மேல போறாங்க? பிரிட்டிஷ் மேல. ஒரே வாட்டி தோக்கடிக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு அந்த பல்லு கிடைக்குது, பெங்காலை மொத்தமா வளைச்சு போடுறான். இப்போ நான் சொல்ற பெங்கால் எவ்வளவு பெருதுமா? 1764 பெங்கால் எவ்வளவு பெருசு தெரியுமா? நீங்க ஒரிசாலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரிசாலேருந்து ஆரம்பிச்சு நீங்க கிட்டத்தட்ட அஸ்ஸாம் கிட்ட போய் முடிக்கணும். இதுல பங்களாதேஷ்னு ஒரு நாடே இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் பெங்கால் யாரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல. இவ்வளோ பெருசு. கங்காவோட டெல்டா, பிரம்மபுத்திராவோட டெல்டா மொத்தமா பாயிற இடம். அந்த வந்து எவ்வளோ ரிச்சான அக்ரிகல்ச்சர் இருக்கிற இடம் பாருங்க. இந்தியாவிலேயே ரிச்சஸ்ட் டெல்டா எதுன்னா பெங்கால் டெல்டா தான், சுந்தரபான் டெல்டா தான். இந்த சுந்தரபான் டெல்டாவை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ, 165 இயர்ஸ்ல. இதுக்கு சதி திட்டம் தீட்டினது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். அந்த ராபர்ட் கிளைவ் எப்படி வந்தா என்ன பண்ணான்றதோ நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டது 1600 இந்தியா எந்த பக்கம் போகணும்னு கூட தெரியாத பிரிட்டிஷர்ஸுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று உருவாக்கி இங்க வந்து மொத்தமா பெங்காலை பிடிச்சிட்டாங்க 165 வருஷத்துல. புரியுதுங்களா? அப்புறம் 1765 1773 வரைக்கும் நிறைய அராஜகங்கள், ராபர்ட் கிளைவ் பண்ண அராஜகங்களை வச்சு அவனை மொத்தமா ஊருக்கு துரத்திட்டு புதுசா வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு உள்ள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வருவாங்க, ரெகுலேட் பண்றதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு. அங்கேருந்து தான் உங்களோட கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குது. அங்கதான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குது. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிவாரம் அங்கதான் விழுது. புரியுதுங்களா? ஸோ இந்தியாவுக்கு இருக்கிற இப்போ அரசமைப்பு சட்டம் எங்கேருந்து வருது? 1773 மெதுமெதுவா மெச்சூர் ஆகிட்டு வருது. அதோட கடைசி வருஷம்தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வச்சு, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக நவம்பர் 26, 1949 நம்மளுக்கு நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அந்த கான்ஸ்டியூஷன். அப்புறம் பாலிசி ரிஃபார்ம்ஸு நிறைய படிக்கணும். இதில் நிறைய புரட்சி படைகள், ரிவோல்ட்ஸ் அண்ட் ரெபலியன்ஸ் ஏன் வராது? எவனோ வந்து இங்கே ஒரு சட்டத்தை போட்டு அவன் ரூல் பண்ணிட்டு இருந்தா ரிவோல்ட்ஸ் அண்ட் ரெபலியன்ஸ் வரதான் செய்யும். ஏன் இது வந்து அக்பர் டைமில் வரல?
1600 பீரியட்ல ஏன் வரல? அவரும் வெளியூர்லேருந்து வந்தால் தானே. ஆனால் இது ஏன் ஊர், இதோட என்னோட மண்ணுன்னு ஃபீல் பண்ணவர் அக்பர். இவன் அப்படி இல்லை, இங்கே சுரண்டி எங்கே அனுப்புகிறான். ஒரு பிஸ்னஸ் மேன் பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கும், புரியுதுங்களா, ஏதோ திக்க திசை தெரியாமல் வெளியூர்லேருந்து இங்கே பொழைக்க வந்து இதுதான் என் ஊருன்னு நினைக்கிறவனுக்கும் அந்த 2 ராஜாக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த 2 ராஜாக்களுக்கும் தேசப்பற்றுல வித்தியாசம் இருக்கு. தேசப்பற்றுல இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ மெக்டொனால்ட்ஸ் இருக்கு, பர்கர் கிங் இருக்கு, கேஎஃப்சி இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு. இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வந்தால் இந்த ப்ராஃபிட் எங்கே கொண்டு போகிறாங்க? அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. முக்கியமாக யூஎஸ். இங்கே நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சாலும் எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ணாலும் மெயினாக ப்ராஃபிட் எங்கே போகுது? அப்படி போச்சுன்னா அந்த நாடு உருப்படுமா? இதுதான் நீங்கள் எக்கனாமியில் படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ ஜிடிபி அண்ட் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் தான் இந்தியா இம்ப்ரூவ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனதால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் டெவலப்மெண்ட் நடக்காது. ப்ராஃபிட்டும் இங்கே தான் இருக்கணும். ப்ராஃபிட்டு வெளியூருக்கு போயிடக்கூடாது. இனிஷியலாக வேணும்னா ஜிடிபி நல்லதாக இருக்கலாம், ஆனால் லேட்டர் ஆன் நேஷ்னல் இன்கம் தான் ரியல் growth ஆஃப் இண்டியன்ஸ். ரியல் growth ஆஃப் இண்டியன்ஸ்ன்னு சொல்கிறேன் நான், இந்தியாவில் இருக்கிறவங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்? இண்டியன்ஸ் டெவலப் ஆகணும். புரியுதுங்களா? அக்பர் வந்து இண்டியன்ஸ்ன்னு யோசிச்சார். அவரும் ஒரு இந்தியன், இந்துஸ்தானி அப்படின்னு யோசிச்சார். நான் எங்கே வேணால் பிறந்திருக்கலாம், ஆனால் நான் வந்தது, என்னோட அப்பா இங்கே தான் இருந்தார், எங்களோட தாத்தாவும் இங்கே தான், பாபர், ஹுமாயூன், அக்பர். புரியுதுங்களா? ஸோ பாபர் வந்தார், அப்புறம் ஹுமாயூனை பெற்றாரு, அப்புறம் ஹுமாயூன் என்ன பெற்றாரு, அவரும் செத்துட்டாரு. இப்போ நான் தான் 16 வயசு பையன், நான் தான் இந்த இந்தியாவை ஆளப்போறேன்னு சொல்லி வச்சு செஞ்சான். 50 வருஷம் ஆண்டான். ஜஹங்கீருக்கு 66 வருஷத்துல கொடுக்குறான். எது? த்ரோன்ல உட்கார்றான். நீ எப்படா சாவ? யார? ஜஹங்கீர். அக்பரை பார்த்து இவனுக்கும் நினைச்சு போச்சு, அக்பருக்கும் நினைச்சு போச்சு. அக்பர் சாவ மாட்டேங்கிறான். ஜஹங்கீர் எப்பதான் உட்கார்றது? அவ்வளோ எஃபிஷியன்டான ஃபெலோ ஜஹங்கீர். ஆனா என்ன பண்றது? அப்பா சாவே இல்லையா? இதே மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டிலையும் இருந்தது. புரியுதா? ஒரு அப்பா சாவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியா நடக்காம வந்து கடைசியில பார்த்தா புள்ளையும் முதல்வர் ஆகிறதுக்குள்ள அதுக்கும் அவருக்கும் வயசாயிருச்சு. இதே நிகழ்வு தான் அப்ப அக்பருக்கும் ஜஹங்கீருக்கும் நடக்குது. கரெக்டா? இனிஷியலா எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுரங்கசீப் தான் லாஸ்ட் ஆஃப் தி பவர்ஃபுல் முகல் ரூலர்ஸ் சொல்றேன். பவர்ஃபுல்னா யாரு? விஷயமுள்ள முகல் எம்பரர். இவருக்கு அப்புறம் 1707 இவர் இறந்த அப்புறம் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருது. யாரை வந்து ராஜா ஆக்குறது அப்படின்னு மொத்தமாவே கொலாப்ஸ். இவர் 32 வருஷம் ஆச்சு ஆக்ரா போட்டோ விட்டுட்டு வந்து. எது? ஷாஜஹான் வந்து அப்புறம் வந்து லால் கிலா ரெட் ஃபோர்ட்டும் கட்டுறான். ரெட் ஃபோர்ட்டும் தங்கல டெல்லியில. இங்க ஆக்ரா ஃபோர்ட்டும் தங்கல. ஆக்ரா ஃபோர்ட் வந்து அவன் தாத்தாக்கள்லாம் இருந்தது. ரெட் ஃபோர்ட் கட்டினது யாரு? ஷாஜஹான். ஷாஜஹான் கூட அந்த ரெட் ஃபோர்ட்ல தங்கல. ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப்பும் அந்த ரெட் ஃபோர்ட்ல தங்கல. அப்புறம் தங்கினவங்களாம் யாருன்னா அந்த 1707 அப்புறம் நான் சொல்லக்கூடாது வந்த தருதலைங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து அந்த முகல் எம்பரர்ஸோட பிரைடியே நாசம் பண்ண வந்திருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நாசம் பண்ண வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அக்பர்னு சொன்னா ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷன். ஹிந்துஸ்காக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸ்காக இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸ்காக இருந்தாலும் சரி, அவர் எதுவுமே டிஃபரன்ஸ் காட்டல. ஹி மேரிட் எ ராஜ்புட் கேர்ள். அந்த அளவுக்கு வந்து அவர் கம்பேனியன்ஷிப்பு, இந்தியாவுக்குள்ள ஒரு யூனிட்டி இருந்தது.
ஷாஜஹான் இருக்கும்போது, அவுரங்கசீப் இருக்கும்போது ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு தம்பி. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க பவர்ஃபுல்லாகவும் இல்லை, இன்எஃபிஷியன்ட்டு, பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த இந்த ஷாஜஹான் கட்டின அந்த ரெட் ஃபோர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேட்டர் முகல்ஸ் தான் வாழ்றாங்க. 1707க்கு அப்புறம் வந்த ஃபருக் சியர், முகமது ஷா ரங்கீலா, அதுக்கப்புறம் வரவங்க கூட பேர் கூட சொல்ல விரும்புகிறேன். அக்பர் 2 இப்படி தான் இருக்கும். பௌதூர் ஷா ஜாஃபர் 2, பௌதூர் ஷா ஜாஃபர் 1 இப்படி தான் இருக்கும் பேர்கள். ஆனா இவங்க யாருமே ஹிஸ்டரி ஞாபகம் வச்சுக்கல. 1707க்கு அப்புறம் ஒரு இன்ஸ்டபிலிட்டிக்கு அப்புறம் ஒரு ஃபருக் சியரை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. ஃபருக் சியரை வந்து முகல் எம்பரர் ஆறார். அப்பாயின்ட் பண்றது பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸ். இந்த 2 பிரதர்ஸ் தான் வந்து ஒரு கான்ஸ்பிரசி போட்டு ஃபருக் சியரை எப்படியாவது உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சுட்டாங்க. ஃபருக் சியர் ஓரளவுக்கு எஃபிஷியன்ட்னு சொல்லலாம், ஓரளவுக்கு எஃபிஷியன்ட். ஆனால் என்னன்னா அந்த 2 பேர் சொன்னவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு தொல்லை. இண்டிவிஜுவலாக பார்த்தா நல்லா தான் வேலை செய்வான் மனுஷன். ஆனால் அவங்க 2 பேர் தான் உட்கார வச்சதுனால, மாஸ்டர் மைண்ட்ஸு ஒரு 2 பிரதர்ஸ் உட்கார வச்சதுனால அவனால வந்து அந்த பியூர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. பல பேர் 1713, 1714 இந்த பீரியட்ல ஃப்ரீ ட்ரேடிங் ரைட்ஸ்க்காக வந்து நிற்பாங்க. ஃபருக் சியரோட கோர்ட்டில், ரெட் ஃபோர்ட்டில் ஃபர்மான் வாங்கிறதுக்காக, சார் ட்ரேடிங் ரைட்ஸ்க்காக நிற்பாங்க. இதில் நின்னவங்க 2 பேர் முக்கியமான ஆளுங்க, ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும். இவங்க 2 பேர் தான் டச்சு, போர்ச்சுகீஸ் ஓரளவு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் ப்ராமினெண்ட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே எக்கனாமிக்கலி வெயிட்டு. பிரெஞ்சுக்காரனும் பேர் வச்சிருக்கான் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு, பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வச்சிருக்கான். ஆனால் பிரிட்டிஷ்காரன் வந்து பிரைவேட் ஏஜென்சி, ஆனால் பிரெஞ்சுக்காரன் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிட்டத்தட்ட பிஎஸ்என்எலுக்கும் ஜியோக்கும் இருக்கிற வித்தியாசம். பிஎஸ்என்எலுக்கும். ஆனால் என்னன்னா பிரெஞ்சுக்காரங்கிட்ட எக்கனாமி நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் எத்தனை வாட்டி வந்தாலும் ஃபருக் சியர் கோர்ட்டில் இவர் ஃபருக் சியர் வந்து பார்க்க கூட மாட்டார். அவ்வளோ என்னப்பா இந்தியா ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருக்காங்கப்பா, புரியுதா? அதில் வேற அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் புரட்சி படைகள் இன்னும் கண்டினியூஸாக ரெபலியன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஃபர்மானம் வாங்க முடியலடா நம்மளால, சை அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவருக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ஃபருக் சியருக்கு 1717 ஒரே ப்ளீடிங்கு, அவருக்கு ரத்தமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன வியாதின்றது கரெக்டாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது பைல்ஸு. இந்த பைல்ஸோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், உட்காரவும் முடியல, ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மனுஷன். இவங்க பிரிட்டிஷர்ஸு சார் இதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கரெக்டாக பிரிட்டன்லேருந்து ஒரு டாக்டரை வர வைக்கிறாங்க. 3 மாசத்துல மொத்தமாக வந்து அந்த பைல்ஸ் வாகத்தை என்ன பண்ணுறாங்க, குணப்படுத்திடுறாங்க. என்னென்னலாம் ஃபர்மான் தர முடியுமோ எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுறாரு. இந்தா ஃப்ரீ ஓ ஓடு, இந்தா ஃப்ரீ ஓ ஓடுன்னு இந்தியாவை வித்துட்டான். ஏன்னா அவன் நரக வேதனை அனுபவிச்சது அப்படி இருந்திருக்கு. இவங்க என்னன்னா ஒரு மருந்தை கொடுத்து ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுத்து அவர் பண்ண ஓப்பன் ட்ரேடிங் ரைட்ஸ் யாருமே தந்ததில்லை அப்போ வரைக்கும். ஓப்பனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஃபருக் சியர் தான். அவனும் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் என்ன நிலைமைன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. 1613, இது 1713 இருக்கோம் நம்ம. 1613 100 வருஷம் முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்த நாள். சூரத்தில் மட்டும் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கிற நாள். இன்னொரு ஃபேக்டரி வைக்கிறதுக்காக, இன்னொரு ஃபோர்ட் கட்டுறதுக்காக ஜஹங்கீரோட கோர்ட்டில் போய் நிற்பாங்க. ஜஹங்கீரை பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. அப்புறம் அவன் ஒன்றும் தரல, ஆனால் பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆச்சான். இது நிலைமை. கரெக்டாக கட் பண்ணுங்க. 1613 நம்ம லெவலை பாருங்க, இந்தியன் கிங்டமோட லெவலை பாருங்க. 1713 நல்லதா இருந்தாங்க, ஆனால் சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதில் வந்து கையெழுத்து போடுறாரு, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அங்கேருந்து 1813 வாங்க.
சார் முகல் எம்பரர் உங்களை கூப்பிட்டார் சார் அப்படின்னா. அப்போதான் மார்க்கஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் இருந்தான். ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஒரு கவர்னர் ஜெனரல், ரொம்ப ஆணவம் பிடிச்ச கவர்னர் ஜெனரல். 1813 1823 வரைக்கும் இருந்தான், 10 வருஷம். மார்க்கஸ் முகல் எம்பரர்னா யாருன்னு கேட்டானாம்பா. 1613 என்ன நிலைமை, 1813 என்ன நிலைமை, 1713 என்ன நிலைமை, இது புரியணும் உங்களுக்கு. அவன் டெரிட்டரியை பிடிச்சிட்டான். யாரு 1813 வரும்போது மார்க்கஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸுக்கு ஏற்கனவே ஈகோ, ஏற்கனவே ஒரு ப்ரைடு. இதில் ஆல்ரெடி மைசூரை பிடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி மராட்டா லேண்டை பிடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி ஹைதராபாத்தை பிடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி முக்கியமான லேண்ட், அப்புறம் பெங்காலை பிடிச்சிட்டாங்க, பாம்பேயை பிடிச்சிட்டாங்க, மெட்ராஸை பிடிச்சிட்டாங்க. இத்தனை இது பிடிச்சிட்ட அப்புறம் இன்னும் ஆணவம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அப்போதான் முகல் எம்பரர் யாருன்னு கேட்டிருக்கான். அப்போ அவன் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தான் முகல் எம்பரர். நீ ரெட் ஃபோர்ட்டில் உட்காந்தா மட்டும் நீ முகல் எம்பரர் ஆயிட மாட்ட. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நிலைமை. நின்னது எப்படி, நீ யாருன்னு கேட்டது எப்படி. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியாக்குள்ள இருக்கிற பல பேர் கிங்ஸு பிரின்சஸ் உள்ள யூனிட்டி இல்லை. ஒருத்தன் மேல இன்னொருத்தன் மேல சதிகள் தீட்டுறதுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து விதைய விதைப்பான், அவன் அறுவடையே பண்ணிடுவான். புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே யுனைடெடாக தான் இருந்தாங்க. மராத்தாஸ், நவாப்ஸ் ஆஃப் ஹைதராபாத், நிசாம்ஸ் ஆஃப் ஹைதராபாத், அப்புறம் நவாப்ஸ் ஆஃப் பெங்கால், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைசூர், எல்லாருமே யுனைடெடாக இருந்தாங்க. இந்த ஆர்காட் கிங்டம்மு, டிராவங்கூர் கிங்டம் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, தனித்தனியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ப்ளே பண்ணி அவன் வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் போட்டு மொத்தத்துக்கு இந்தியாவை ஓரளவுக்கு கமாண்டுக்கு எடுத்துட்டான் அவுரங்கசீப். அவுரங்கசீப் இருக்கும்போது இந்த லேண்டு மராட்டாஸு ஓரளவுக்கு அவன் கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியல. யாரு? சத்ரபதி சிவாஜி, அப்புறம் பாஜிராவ், மாதவராவ், இவங்க எல்லாருமே ரூல் பண்ண டைமு. ஸோ இந்த டைமை யாராலையும் தொட முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பீரியடை விட்டுட்டா இது ஃபுல்லாக யாருது? பாகிஸ்தான் தாண்டி பலூச்சிஸ்தான் வரைக்கும் யாருது? ஈரானோட பார்டர். இதோட பார்டரு ஈரானோட பார்டர் வரைக்கும் யாருது? அவுரங்கசீப். அதுக்கு முன்னாடி அக்பர் கிட்ட வரும்போது இது வரைக்கும் இருந்தது ஃபுல்லா. 100 இயர்ஸ்ல எவ்வளவு தெரிஞ்சிருச்சு. 1600 அக்பர் கிட்ட இருக்கும்போது ஃபுல்லு. ஆனா யாருமே கிருஷ்ணா ரிவரை தாண்ட முடியல. கிருஷ்ணா ரிவர் தாண்டினா கூட என்னது, உங்களால இந்த பாலாரை தாண்ட முடியல. பாலாரை தாண்டினா கூட வைகையே சுத்தமா தாண்ட முடியல. இவங்க நான் கண்டினியூஸா ஒன்று சொல்றேன், இந்தியன் பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 4000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, 4000 வருஷம். அதுல மேக்சிமம் கிங்ஸ் ரைட்டை பிடிச்சாங்க, லெஃப்டை பிடிச்சாங்க, நார்த் வெஸ்ட்டை பிடிச்சாங்க, நார்த் ஈஸ்டை பிடிச்சாங்க, சவுத்தை பிடிச்சாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவங்களுக்கு புரியவே இல்லை. பிடிச்சா கூட கொஞ்ச நாள் கூட இருக்காது அவங்க கையில. அலாவுதீன் கில்ஜிலாம் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆர்மி ஜெனரல் கிங்டம்லாம் அனுப்பியிருப்பாங்க கீழே. மாலிக் கஃபூர்லாம் மதுரையிலே உட்காந்துட்டான். அவன் கிளம்புனோன்னு எடுத்துட்டாங்க. நீங்க முகலாவது கீகலாவது கிளம்பிடான்ட்டாங்க. அது முகல்ல அந்த டைம்ல சுல்தான்ஸ் அலாவுதீன் கில்ஜி அவன் தான் மேக்சிமம் கீழே இறங்கினது. அவன் அந்த அளவுக்கு கில்ஜி டைனஸ்டி எஃபிஷியண்டா இருந்தது. அது சுல்தான்ஸ் முகல்ஸுக்கு முன்னாடி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பவும் புரியல. நம்ம இப்ப புரியுதா? நேஷனல் பார்ட்டி யாராவது உள்ள வர முடியுதா? கேரளாக்குள்ளேயோ தமிழ்நாடுக்குள்ளேயோ வரவே முடியாது. இன்னும் அந்த பாலாரை தாண்டறதுக்கு பாக்குறாங்க, அந்த கிருஷ்ணாவை தாண்டறதுக்கு பாக்குறாங்க. ஓரளவுக்கு கிருஷ்ணாக்கு மேல ஆந்திரா இருக்கு, கிருஷ்ணாக்கு இந்த சைடும்
துங்கபத்ராக்கு மேலேயும் கர்நாடகா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மிக்ஸ்டு. அப்பப்போ நேஷனல் பார்ட்டி வரும், அப்பப்போ நேஷனல் பார்ட்டி வராது. ஆனா பியூரா எப்பவுமே இருக்கிற ஆளுங்க யாரு? நம்ம தான். இந்த லைனு எப்பவுமே எல்லோ பேட்ச் தான். இந்த இடம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்பப்போ இங்க வரைக்கும் போவோம், அப்பப்போ இங்க வரைக்கும் போவோம். அட்லீஸ்ட் இந்த இடம் தமிழ்நாடு கேரளா எப்பவுமே தனி ரகம். மேல எதை சொன்னாலும் நோ சொல்றது பழகிட்டாங்க 4000 வருஷமா. நீ யாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இப்ப மட்டும் இல்ல, பல மேப் காட்டுவேன் உங்களுக்கு. நான் மாடர்ன் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி எடுக்கும்போது ஒரு இடத்துலயாவது அந்த கீழே இருக்கிற இந்த துண்டுல மேல இருக்கிற கலர் இருந்ததுன்னா நான் ஹிஸ்டரி எடுக்கிறதே நிறுத்திடுறேன். ஏன்னா நான் கண்டினியூஸா பார்த்துருக்கேன். என்னன்னா புரியல. இப்ப எப்படி பிஜேபிக்கு புரியலையோ, இப்ப எப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்கெல்லாம் வந்து கோலிஷன் தான் பண்ண முடியும். எது கூட்டணியா தான் உள்ள வர முடியும் தவிர தனியா வந்து உள்ள வந்து ரூல் பண்றதுக்கு விடவே இல்லை. போன வாட்டி பாருங்க, நான் வந்து பாலிடிக்ஸ் பேசுறேன்னு இல்ல, போன வாட்டி பாருங்க 40க்கு 40 டிஎம்கே வந்துருச்சு. அப்படி என்ன ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு வராம இருக்கிறது? காங்கிரஸ் வந்து பிஜேபியோட அது டிஎம்கேயோட போனதால சீட்டு வந்திருக்கு, இல்லைன்னா அது கூட இல்ல. இதுல என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்கு எப்படி புரியலையோ, டெல்லியில உட்கார்ந்தவனுக்கு வைகையில என்ன நடக்குதுன்னு சொத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நீ 15 வருஷம் இங்கே உட்கார்ந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அது புரியாது. ஏன்னா நம்ம மக்களுக்கே நம்மள புரியாது. இங்க இருக்கிறவங்களே ஒரு வாட்டி டிஎம்கே போடுவாங்க, ஒரு வாட்டி ஏடிஎம்கே போடுவாங்க. இப்போ வந்தா டிவி கேக் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். நீ உள்ளுக்குள்ளேயே வந்து குண்டச்சட்டியில குதிரை ஓட்டுவான் தவிர வெளியில இருந்து ஒருத்த வந்தா எல்லாரும் சேர்ந்துருவாங்க. வெரி 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 அவங்களுக்கு புரியாதது என்னன்னா, இவங்க லாங்குவேஜும் புரியாது, இவங்க கல்ச்சரும் புரியாது, இவங்க பாலிடிக்ஸ் சுத்தமா புரியாது. இந்த இந்த தனித்துவம் நம்மளுக்கு எங்கேல இருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்பி வரவில்ல. அந்த தனித்துவம் எங்கேல இருந்து வருதுன்னா, நம்மளே எஃபிஷியண்டா ஆண்டுகிட்டோம் பல காலமா. சதி திட்டம் தீட்டுக்கிட்டாலும் நம்மக்குள்ளேயே தான் தீட்டுக்கிட்டோம். சோலாஸ் வந்து பாண்டியாஸ் பிடிக்காது, பாண்டியாஸ் வந்து சேராஸ் பிடிக்காது, அப்புறம் லேட்டர் சோலாஸுக்கு பல்லவாஸ் பிடிக்காது. அவ்வளவுதான். நம்மக்குள்ளேயே ஓட்டிக்க வேண்டியதுதான். ஆனா எவனாவது வெளியில இருந்து வந்தான்னா நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு அவனை காலி பண்ற வரைக்கும் தூங்குறது இல்லை. இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி எஃபோர்ட் எடுத்தது இந்த வாட்டி எலெக்ஷன்ஸ்ல 2024 தான், எம்பி எலெக்ஷன்ஸ்ல தான் எப்படியாவது ஒரு சீட்டாவது பிஜேபி வாங்கிடணும்னு முடிவு பண்ணிச்சு. கடைசியில 10,000 ஓட்டுலயாவது தோத்துட்டாங்க தவிர சீட்டு தரவே இல்லையே. எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க, நான் கண்ணால பார்த்தேன். அவ்வளோ எஃபோர்ட்ஸ். எப்படியாவது பிஜேபி ஒரு சீட்டாவது வாங்கிடும். கோயம்புத்தூர் ஒன்று வாங்கிரும், அந்த பக்கம் அரூர் ஒன்று வாங்கிரும். ஏன்னா பிஎம்கே கூட்டணி இல்லை, அரூர் ஒன்று வாங்கிரும், இந்த பக்கம் கடலூர் பக்கம் ஒன்று வாங்கிரும். இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. எல்லாம் வாங்குற வரைக்கும் வந்தாங்க. சாரி சார், ஆட்டத்தை கலைச்சாச்சு, உங்களுக்கு சீட் இல்லைன்ட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. இந்த பியூட்டி என்னன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட சந்திரகுப்த மௌரியாலேருந்து பார்க்குறேன். அது ஒரு 400 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷம், 2400 வருஷமா இந்த பிடிச்சவன் இல்லை. நான் இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க கண்டினியூஸா படிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இல்ல சார் சொன்னது அந்த அளவுக்கு இப்படிடா கரெக்டா இருக்கும், கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கும். நான் சொல்லிட்டேனே, மேக்சிமம் பிடிச்சவன் அல்லாவுதீன் கில்ஜி. மேக்சிமம் அது இறக்கி வச்சு அப்படியே அந்த வைகை வரைக்கும் வந்து உட்காந்துருப்பான். அவன் தாமிரபரணி எல்லாம் போல, வைகை தான். கிருஷ்ணாவை தாட முடிஞ்சது.
பல பேர் கிருஷ்ணாவோடைய கப்பங்கட்டி கிளம்பிட்டாங்க. நான் ஏன் ரிவர்ஸ் சொல்றேன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கிறதுக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூஸா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஹிஸ்டரியில ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஹிஸ்டரியில கிளாரிட்டி என்னன்னா, அவுரங்கசீப் இருக்கும்போதே மராட்டாஸ் மதிக்கல. அதனாலதான் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க ஒரு அவுரங்காபாத்னு இருக்கும். பூனேக்கு அப்படியே கோல்கொண்டாக்கு மேல இந்த இடத்துல இருக்கும் அவுரங்காபாத். இந்த அவுரங்காபாத்ல வந்து உட்காந்து திரும்பி போவே இல்லை. 32 வருஷம் அங்கே இருந்தான். யாரு? அவுரங்கசீப். இருந்த மனுஷன் இங்கேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான புரட்சி படைகள்லாம் உருவாயிருச்சு. கொரில்லா வார்ஃபேர் எல்லாம் பண்ணாங்க மராட்டாஸ். இந்த டார்ச்சர் அவனுக்கு தாங்க முடியல. யாருக்கு? அவுரங்கசீப். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவுரங்கசீப் மாதிரி பவர்ஃபுல் எம்பையர் இருந்தாலேயே பருப்பு வேகலையே. இது பருப்பு வேகலையே. ஆனா ஆனா ஷாஜஹான் எல்லாருமே இங்க வரைக்கும் வந்தாங்க தம்பி. இது வரைக்கும் ஷாஜஹானும் அவுரங்கசீப்லாம் வந்தாங்க. வந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த பாட்டு நான் மார்க் பண்ணல, இது வந்து அக்பர். இங்க வரைக்கும் உடனே ஷாஜஹான், அக்பருக்கு அப்புறம் ஜஹங்கீர். ஜஹங்கீர் பெருசா ஒன்றும் செய்யல. அவரே வயசான காலத்துல தான் எது கொடுத்தாங்க, எது கிங்டம். ஆனா ஷாஜஹான் பீரியட்லயும் அவுரங்கசீப் பீரியட்லயும் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஆனா நிம்மதி இல்லை. எக்ஸ்பேண்ட் பண்ணோமா பண்ணலையான்ற டவுட் அவங்களுக்கே இருந்தது. ஏன்னா அவன் ரூல் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவன் என்னோட நாடுன்றான். நீ எனக்கு டாக்ஸ் கட்டுனுவான். யாரு? அவுரங்கசீப் எனக்கு டாக்ஸ் கட்டுனுவான். இல்ல, சிவாஜி மகாராஜ் தான் எங்களோட கிங்கு. நாங்க சவுத்தும் சர்தேஷ்முகி 2 விதமான டாக்ஸ், 25% டாக்ஸ், 10% டாக்ஸ். ரெண்டுமே யாரு கட்டுவேன்? நான் சிவாஜிக்கு தான் கட்டுவேன்னு வாங்க. சிவாஜி இவங்களுக்கு கட்ட மாட்டான். எப்ப போனாலும் சிவாஜி மறைஞ்சிருப்பான். கொரில்லா வார்ஃபேரு வந்து மறைஞ்சிருந்த எல்லாரையும் டிஃபீட் பண்ணுவான். ஸோ இவங்க கிட்ட இந்த கிங்டம் இருந்துதா இல்லையான்றது அவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை. ஆனால் மேக்சிமம் இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. இவங்க கூட இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆக முடியல. அவ்வளோ பவர்ஃபுல் எம்பையர்ஸ். ஷாஜஹான் மாதிரி, அவுரங்கசீப் மாதிரி. புரிஞ்சுதா? இது முடிஞ்சது. இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, முக்கியமா இங்க விட்டுருங்க, இங்க இருக்கிற ஏரியால அவுரங்கசீப் இறந்த உடனே அவுரங்கசீப்புக்கே டாக்ஸ் கட்டாத மக்கள், அவுரங்கசீப் செத்து போயிட்டான்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸை அறிவிச்சிட்டாங்க. இனிமேட்டு நாங்க தான் இந்த இடத்துக்கு ராஜா மந்திரி எல்லாம், நீங்க முகலம் பெறனா யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. இன்ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பிரிட்டிஷு மொத்தத்துக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்துச்சு அப்படின்னு குவீன் எலிசபெத் ஒன் கிட்ட அவங்க என்ன வாங்குறாங்க? சோல் ரைட் வாங்குறாங்க, சார்ட்டர் வாங்குறாங்க. எது? சார்ட்டர் வாங்குறாங்க. என்னன்னு வாங்குறாங்க? நாங்க மட்டும்தான் ஈஸ்ட் ஆஃப் பிரிட்டன்ல இருக்கிற ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, ஈஸ்டர்ன் பார்ட் கிழக்கே பக்கம் மொத்தமாகவே மொத்தம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மட்டும்தான் என்னவா இருக்கணும்? மோனோபலியாக இருக்கணும். நாங்கள் மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் வச்சிருக்கணும். சோல் ட்ரேடர் யாராக இருக்கணும்? நாங்களாம். அந்த ரைட்ஸை வாங்கிட்டு வராங்க. புரியுதுங்களா? ஸோ யாரோடையும் அவங்க காம்பீட்டே பண்ண தேவையில்ல. தே வில் பி தி சோல் ட்ரேடிங் கம்பெனி இன் த ஈஸ்ட். இந்த சார்ட்டர் வச்சுக்கிட்டு இவங்க பல விஷயத்த பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓஷன்ஸுக்கு இங்கிருந்து கிளம்பி இதுதான் யூரோப்பு, பிரிட்டனு, இப்படி இது ஃபுல்லா ஆண்டுடலாம். இது ஃபுல்லா ஈஸ்ட். இது ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நியூ லேண்ட்ஸ் பார்க்கலாம். புது லேண்ட்ஸ்னா என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாடுகளா இல்லை, எந்தெந்த லேண்டு அந்த இடத்துல என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். மூணாவது,
அந்த எடுத்துகிட்டு போயிட்டு ஹையர் ப்ரைஸஸில் எங்கே திரும்பி விற்கலாம்? யூரோப்பில். 3 விஷயம். புது புது இடங்களுக்கு போகலாம், புது புது வியாபாரத்தை பண்ணலாம், கம்மியான விலையில் பொருட்களை வாங்கி அதிகமான விலையில் யூரோப்பில் விற்கலாம். கம்மியான விலையில் விற்கும்போது யாராவது ஒருத்தன் காம்படிஷனுக்கு வருவானா? வரமாட்டான். ஏன்னா நான் மட்டும்தான் ட்ரேடிங் ரைட்டு வாங்கியிருக்கேன். யாருக்கிட்ட? குவீன் எலிசபெத் கிட்ட, பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட. புரியுதுங்களா? அது என்னன்னு சொல்கிறோம்? நம்ம சார்ட்டர்ன்னு சொல்கிறோம். அது ஒரு விதமாக ஆர்டர், குவீன்ஸோட ஆர்டர், பிரிட்டிஷ் எம்பையரோட ஆர்டர். காப்பி பண்ணிக்கிறீங்களா? அந்த சார்ட்டர் கொடுத்தது யாரு? குவீன் எலிசபெத் 1. அதுக்கு முன்னாடி கிங் ஜார்ஜ் இருந்தார். அதுக்கப்புறம் தான் குவீன் எலிசபெத் வருவாங்க. இது இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். என்ன நடந்தது அப்படின்னா, இவங்களால பிரிட்டன்லேருந்து எந்த ஒரு ட்ரேடிங் கம்பெனியும் ஈஸ்ட்டுக்கு வர முடியாதுன்னு இவங்களால ஆர்டர் வாங்க முடியும் தவிர, வேற நாடுகள்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அவனால ஆர்டர் வாங்க முடியாது. புரியுதுங்களா? 1600 அவன் வாங்கின ஆர்டர் என்ன? நான் பிரிட்டன்லேருந்து, கிரேட் பிரிட்டன்லேருந்து, யூகேலேருந்து யாருமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நீடாக போயிட்டு யாருமே ஈஸ்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கினான். நீ என்ன பண்ணலாம்? மிச்சம் எந்த பிஸ்னஸ் மேனும் பிரிட்டன்லேருந்து வர முடியாது. ஆனால் போர்ட்டுகல்லேருந்து வரலாம், பிரெஞ்சுலேருந்து வரலாம், டச்சுலேருந்து வரலாம். அதுதான் நடந்திருக்கு. எல்லாருக்கும் முக்கியமான ஹோப்பு கேப் ஆஃப் குட் ஹோப். இங்க வந்துதான் வாஸ்கோ ட காமா இந்தியா வந்தான். இங்க வந்துதான் பிரிட்டிஷர்ஸும் இந்தியா வந்தாங்க. போர்ட்டுகீஸும் கோவா வந்தது. எல்லாருமே யாரா இருந்தாலும் லெஃப்ட் சைடு அரேபியன் சி சைடு தான் வந்தாங்க. ஈஸ்ட் சைடு யாரும் வரல. எந்த சைடு வந்திருந்தாங்கன்னா குழம்பிருப்பாங்க. நேரா நாகப்பட்டினத்தில் இறங்கிருக்கணும். இந்த ஊரே நம்மளுக்கு வேணாண்டா. என்ன நாங்க சொல்லுவோம், ஓரளவுக்கு இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் இது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? நாகப்பட்டினம் போலீஸ் அந்த நேட்டிவா இருக்கிறவங்க, அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே போலீஸ் ஆனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? வேலையே வாங்க முடியாது. திட்ட தெளிவாக கேள்வி கேட்பாங்க. சார் நான் கரெக்டாக 5 மணிக்கு வந்தேனே சார், திரும்பி 5 மணிக்கு போயிட்டானே சார், என்ன எப்படி சார் நீங்கள் இப்படி வேலை செய்ய சொல்லுவீங்க? அடுத்த 2வது இடத்துல கன்னியாகுமரி, வேலையே செய்ய முடியாது. இவங்க 2 பேரும் பிரிட்டிஷர்ஸ் கன்னியாகுமரியிலையோ நாகப்பட்டினத்திலே இறங்கியிருந்தா நினச்சிக்குவாங்களேன். உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பில் கிடைச்ச ஹோப்பு எங்கே லூஸ் ஆகிருக்கும்? இந்தியாவில் நாகப்பட்டினத்தில் ஒரு போர்ட் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? வெரி ஃபேமஸ் போர்ட் அது. இப்போ அது க்ளோஸ் ஆகி தூட்டிக்கரனும் சென்னையும் டெவலப் ஆச்சு. புரியுதுங்களா? சென்னை ஒரு காலத்துலேருந்தே போர்ட்டு. ஸோ நாகப்பட்டினத்துலேயும் ஒரு காலத்தில் போர்ட்டு இருந்தது. இப்போ அந்த போர்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சின்ன க்ரூஸ் ஷிப்பு போயிட்டு இருக்கு இப்போ எவ்ரிடே. தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமா உங்களுக்கு? திரும்பி நாகப்பட்டினம் போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஹிஸ்டாரிக் போர்ட். அது ஆக்சுவலி ஒரு காலத்தில் நாகப்பட்டினம் போர்ட்னா ரொம்ப ஃபேமஸ் போர்ட்டு. எப்போ? மிடிவல் இந்தியா, ஏர்லி மாடர்ன் இந்தியாவில். 1498 கதை உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ்க்கு முன்னாடி என்னது? இவர் யாரு? வாஸ்கோட. ஆமாம், இவர் என்ன பண்ணுறாரு? மொத்தத்துக்கு இவர் தான் ரூட்டு கண்டுபிடிச்சி இந்தியா வராரு. இவர் போர்ட்டுகீஸு. என்ன பண்ணுறாரு? ஏர்லி 17th இவர் மொத்தமாக எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணிவிட்டு
மொத்தத்துக்கு டச்சும் உள்ள வராங்க. டச்சு உள்ள வந்த அப்புறம் பிரெஞ்சும் உள்ள வராங்க. பிரிட்டிஷ் மட்டும் இந்தியாவுக்குள்ள வரல. டச்சு, போர்ச்சுகீஸு, பிரெஞ்சு எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு விதமாக ட்ரேடு வார் ஆரம்பிக்குது. என்ன வாரு? இவன் போயிட்டு இந்த ராஜாவை பார்க்கறது, அவன் போய் அந்த ராஜாவை பார்க்கறது, உள்ள காசை கொடுத்து எப்படியா ரைட்ஸை வாங்குறது, டே அவன் எப்படியோ அதை வாங்கிட்டான்டா நீ இது பண்றான்னு சதி திட்டம் தீட்டுறது. இந்த 4 கண்ட்ரியும் பூந்து நம்ம ராஜாக்களுக்கு பலவிதமான ஆசைகளை காட்டி நம்ம ராஜாக்களை நாசம் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க வீட்டுக்குள்ள சண்டை இருந்தா, யாரு ராஜாக்கள் வீட்டுக்குள்ள சண்டை இருந்தா அண்ணன் பக்கம் போய் பிரிட்டிஷ்காரன் பேசுவான், தம்பி பக்கம் போய் பிரெஞ்சுக்காரன் பேசுவான். இருக்கிற சண்டையில இருக்கிற நெருப்புல இன்னும் எண்ணெய ஊத்திட்டு அவங்க 2 பேரும் கொலவெறியில குத்திக்கிட்டு சாவற வரைக்கும் இவங்க செஞ்சு விட்டுருவாங்க. என்ன காரணம்னா ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இவங்க 4 கூத்தாடி. இது எத்தனை கொண்டாட்டத்து கூத்தாடி? 4 பேர். அவங்க ஊரு எல்லா ஊரும் 2 ஆகிட்டாங்க. எல்லா ஊரும் 2 ஆகிட்டாங்க. ஸோ எதுக்கு மெயினாக மார்க்கெட்னா ஸ்பைசஸ், காட்டன், சில்க்கு, ஸ்பைசஸ். இதுக்கு தான் மெயின் மார்க்கெட்டு. பெப்பர், அப்புறம் க்ளவுஸு, கார்டமம் அண்ட் எவ்ரி திங். ஸ்பைசஸ்க்கும் பயங்கரமான டிமாண்டு. இதில் தான் கம்பெனி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இந்த காம்படிஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். யார் யாருக்கு காம்படிஷனு? ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷு, டச்சு, போர்ச்சுகீஸ். இவங்களுக்குள்ள காம்படிஷன் வருது. இவங்கெல்லாம் கொண்டு போய் யூரோப்பில் விற்கும் போது, சார் போர்ச்சுகலில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னாங்க, நீங்கள் என்ன சார் இவ்வளோ விலை சொல்கிறீங்க? இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பில். ஏன்னா 4 பேர் விற்கிறாங்கள ஸ்பைசஸ். அப்போ காம்படிஷன் வருது. இதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ண ஹையர் ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ எல்லாருமே மார்ஜின் குறைக்க ஆரம்பிக்கணும். மார்ஜின் குறைக்கிறது மட்டும் இல்லை, புது புது லேண்ட்ஸில் போயிட்டு இன்னும் நிறைய ஸ்பைசஸ், இன்னும் நிறைய க்ளோக்ஸ்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் இங்கே நம்ம தங்குனா தாண்டா ஒர்க் அவுட் ஆகும். இங்கே ஃபேக்ட்ரி போட்டால் தாண்டா செட் ஆகும். இங்கே நம்ம ராஜாக்களை பிடிச்சி எப்படியாவது கவுத்து இன்னும் சீப்பாக நம்ம வாங்கினாதான் அங்கே போயிட்டு நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரேடை ஸ்லோவாக பொலிட்டிக்கலாக மாற்றுறாங்க. இது ட்ரேடுக்குன்னு வந்த பிஸ்னஸ்க்குன்னு வந்தது என்ன பண்ணுறாங்க? ஸ்லோவாக பொலிட்டிக்கலாக மாற்றுறாங்க. ஸோ பாருங்க, காம்படிஷன் ஏறுது, ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஏறுது. நீங்க வந்து கரெக்டான பிரைசஸ்ல வாங்க முடியல, அப்ப அவங்களோட ப்ராஃபிட்ஸ் குறையுது. அப்போ என்ன பண்றாங்க? ரைவல் காம்படிட்டர்ஸ எப்படியாவது தூக்கி போட்டு மெதிக்கணும், எப்படியாவது அவங்கள ஊற விட்டு துரத்தணும் அப்படின்னு யாருக்கு தோணுது? யார் வந்து அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கிறானோ அவனுக்கு தோணுது. அது பிரிட்டிஷா இருந்தா பிரெஞ்சை எலிமினேட் பண்ணும், அது பிரெஞ்சா இருந்தா பிரிட்டிஷை எலிமினேட் பண்ணும், டச்சை எலிமினேட் பண்ணும். எப்படியாவது நான் தான் இங்க என்ன ஆகணும்? மோனோபொலி ஆகணும். இந்த விதை தான் ஒரு சைட்ல போய் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள கையை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வரைக்கும் இவங்க பொலிட்டிக்கலா உள்ள கை வைக்கல, டெரிட்டரி லேண்டு மேல மண்ணு மேல கண்ணு வைக்கல. எப்போ ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சோ, எப்போ இவங்க வந்ததால தாண்டா இருக்கிற பொழப்பு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனிப்படியா வரணும்னு தான் நான் ஆர்டரே வாங்கிட்டு வந்தேன் பிரிட்டன்ல இருந்து. பார்த்தா இப்போ பிரெஞ்சு, போர்ச்சுகல்லாம் உள்ள வந்துட்டான். பெரிய ரோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சதி தீட்டும் போது அழகா போயிட்டு டிராவன்கூர் கிங்டம்ல உட்காந்து 2 பக்கம் ரெண்டு விதமா இனிஷியலா டிராவன்கூர் கிங்குக்கு வந்து மசாலா போடுறது, அவர் வந்து விழுந்தாருன்னா நாசம் பண்ணிடுறது, வில்லனா சதி திட்டம் எப்படியா தீட்டி அவரை எப்படியாவது வந்து கப்பம் கட்ட வைக்கிறது. நிம்மதியை கெடுத்துட்டாங்க. 17th and 18th century, India and China are the wealthiest countries of the world. 17ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுல இந்தியன் ஜிடிபி வேர்ல்டு ஜிடிபியோட, வேர்ல்டில் இருக்கிற ஜிடிபி எக்கனாமியோட 30 to 35%. இப்போ யூஎஸ் வந்து வல்லரசு நாடுன்றீங்களா, நீங்கள் யூகே வல்லரசு நாடுன்றீங்களா, இப்படி தான் இந்தியாவும் சைனாவும் இருந்தது. இதை நாசம் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயும்
சைனாக்குள்ளேயும் பூந்து நாசம் பண்ணதுனால, புரியுதுங்களா, நம்மளால் 200 வருஷம் திருடுனதுனால, சுரண்டதுனால நம்மளால் ஏந்துக்க முடியல. கடவுள் சும்மா விட மாட்டார். மோடின்னு ஒருத்தனை அனுப்பிச்சிருக்காங்கல்ல, ஆனரபிள் பிஎம் இப்போ வந்திருக்காருல்ல, இவர் 10 பிரிட்டிஷர்ஸுக்கு சமானம், 10 போர்ட்டுகீஸ்க்கு சமானம். G20 போய் பாருங்க, நீங்க சென்டரில் தான் நிற்பார். நீ வேணா இங்கே வேணா நின்றுக்கோ. இந்த ஓரத்தில் நிற்கிறது என்ன, புரியுதுங்களா? இந்த போய் கை குத்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி குலுக்குன்னு குளிக்கிறது. புரியுதுங்களா? 12 வருஷத்துக்கே இந்த எஃபெக்ட். ஆள் இன்னொரு 4 வருஷம் இருந்தான்னா என்ன ஆக போது மட்டும் பாருங்க. ஏன்னா கரெக்டான ரிவிட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆள் தான் கரெக்ட். ஏன்னா சொரன்னதும் இல்லாமல் திருநதும் இல்லாமல் அதே நாடுகள் நம்ம மேலே திரும்பி 2025 அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா கேட்பான். அவன் கேட்கல பாருங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ காம்படிட்டர்ஸ் கிட்ட அப்போல்லாம் சதி திட்டங்கள் எப்படி போட்டுட்டு இருந்தாங்களோ, டாரிஃப்ஸை ஏற்றுறேன்னு சொன்னோன்னே போயிட்டு டைரெக்டாக போயிட்டு புட்டினோட கை குலுக்கிட்டான். ஸ்ட்ரைட்டாக அங்கே கால் மோடி இஸ் மை ஆல் டைம் ஃப்ரெண்டுன்றான் ட்ரம்ப். உடனே ஹீ நோஸ். ராபர்ட் கிளைவுக்கு 100 ராபர்ட் கிளைவ் யாரு? நம்ம மோடி. வி ஷுட் பி ப்ரௌடு எட் சம் டைம். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்ததுன்றது மறந்துடுங்க. வேர்ல்டு ஸ்டேஜில் நம்மளை கொண்டு போய் வேற லெவலில் உட்கார வச்சிட்டான். வெளியாளங்களுக்கு நம்ம பெரியாது, உள்ள நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது தேவை. இந்த மார்க்கெட்ஸை பண்ணுறதுக்கு பேட்டில்ஸ் அண்ட் வார்ஸ். இதில் தான் கர்நாடிக் வார், இதில் தான் மைசூர் வார்ஸ், இதில் தான் சிக் வார்ஸ், இதில் தான் ஆங்கிலோ பர்மீஸ் வார்ஸ், இதில் தான் ஆங்கிலோ நேபாளிஸ் வார்ஸ், அப்புறம் இதில் தான் உங்களுக்கு ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். எல்லா விதமான வார்ஸை பேட்டில்ஸை கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் காரணம் இவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன். யாருக்குள்ள? ஃப்ரெஞ்சு, போர்ட்டுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ். அதை கொண்டு பாலிடிக்ஸில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை உருவாக்கி அவங்களோட டெரிட்டரியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கே பென்ஷன் கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்க அந்த ராஜாக்களுக்கே கடைசியில் வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி அதே மாளிகையில் உட்காந்துக்கோன்னு சொல்லி பென்ஷன் கொடுத்த ஆளுங்க. புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க ஸ்டேபிளாக இருந்திருந்தா இது நிலைமை வந்திருக்காது. இவங்க சதி திட்டம் திட்டுறது அவங்களால கணிக்க முடியல. சின்ன பிரேக் எடுத்துப்போம், அப்புறம் சதி. ஸோ அதே மாதிரி எல்லா பேட்டில்ஸு அண்ட் வார்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் காட்டியிருந்தேன். சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு என்ன ஏர்லி மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு. அந்த ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1746 கர்நாடிக் வார்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருப்பேன். இது என்னென்னா, ஆக்சுவலி கர்நாடிக் வார்ஸ்னால் இங்கே கர்நாடிக் ஏரியாவில், ஆர்காட் ஏரியா, கர்நாடிக் ஏரியாவில் நடக்கிற வார்ஸு. இந்த வார்ஸ் இந்த ஏரியாவில் நடக்கிற வார்ஸுக்கு மெயின் காரணம் ஒரு வாட்டி யூரோப்பாக இருக்கும், ஆனால் ஒரு வாட்டி இந்தியாவாக இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை லோக்கலாக இருக்கும், கிங்டம்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கும், கிங்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கும், யார் அடுத்த வாரிசு அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சி ஃப்ரெஞ்சுக்காரன் போய் ஒரு சைடு நிற்பான், பிரிட்டிஷ்காரன் போய் ஒரு சைடு நிற்பான். இது கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொன்னால் கூட, இது ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார்ஸ்ன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார்னால் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் பண்ண வார்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த கர்நாடிக் வார்ஸு, அதுக்கப்புறம் மைசூர் வார்ஸு, அப்புறம் மராத்தா வார்ஸு, அப்புறம் சிக் வார்ஸு, இப்படி பல வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸை பண்ணி மெதுவாக ஃபுல் இந்தியாவை ஆக்குபை பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இந்த வார்ஸ் பண்ணும்போது பெங்காலையும் ஆக்குபை பண்ணுறாங்க இந்த மீன் டைம் நடுவில். இந்த மாதிரி இதில் வர ரெவன்யூவை வச்சு, இங்கே இருக்கிற டெரிட்டரியை வச்சு
ரொம்ப சீப்பாக இங்கேருந்து ரா மெட்டீரியலை இங்கிலாந்துக்கு அனுப்பி அங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி அதை கொண்டு வந்து திரும்பி நம்மளுக்கே விற்கிறது. நம்ம பொருள் சுரண்டி அங்கே கொண்டு போகிறது, அங்கே போய் அது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றுறது, அந்த ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வந்து திரும்பி மார்க்கெட் யார்? அதில் தான் இந்தியா நொறுங்கி போனது. இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி, இந்தியாவோட எக்கனாமி, இந்தியாவோட மார்க்கெட்டு, கூட்ஸு, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் கூட்ஸு எல்லாமே அழிஞ்சு போனது எதுலன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று உருவாக்கி பிரிட்டனில் அதனால் வந்த ஒரு ப்ராடக்ட்ஸ், எக்ஸசிவ் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள டம்ப் பண்ணதுனால, டம்ப்னா என்ன, கொண்டு வந்து கொட்டுறதுனால, இது நீ தான் வாங்கணும்னு சொன்னதுனால, வேற வழி இல்லாமல் வாங்கினதுனால இந்தியன் எக்கனாமியே உடஞ்சு போச்சு. என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சில்மிஷங்கள். யாரு? பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன் என்ன பண்ணா, பிரெஞ்சுக்காரன் டச்சுக்காரன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 17th and 18th century அப்படின்னா 1600லேருந்து 1700, 1700லேருந்து 1800, இந்த 200 வருஷத்துல இந்தியாவை முழுசா மார்க்கெட்டா பிடிக்காததுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒருத்தனோட படகை இன்னொருத்தன் வந்து முழுக வைக்கிறது, புரியுதுங்களா? மொத்தத்துக்கு அது நொறுக்கிறது, அதை சிங்க் பண்ண வைக்கிறது, கடல்ல நீங்க வந்து முழுக வைக்கிறது. அடுத்தது அவங்களோட ரூட்ஸை பிளாக் பண்றது, அங்க நிறைய பேரை வெப்பன்ஸோட அட்டாக் பண்ண வைக்கிறது, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரூட்டு வழியா வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது யாரு? ஒரு பிரெஞ்சுக்காரன், ஒரு பிரிட்டிஷ்காரன் டச்சுக்காரன். ஸோ பேசிக்கலி இந்த 4 பேரும் விளையாடின கூத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைவல் ஷிப்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு அவங்கள வந்து இங்கேருந்து ஒருவேளை கூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட அங்கே வந்து கூட்ஸ் சேர விடாமல் பண்ணுறது, அங்கேருந்து ஏதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தாலும் இங்கே சேர விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி பல சதிகளை தீண்டினாலும், பல சதிகளால் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து திஷ்டை போட்டு உக்காந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னாங்க. அங்கே தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து பயங்கரமான கோபம். அதுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸை வச்சு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பல விதமான ஐடியாலஜிஸ் உள்ளே கொண்டு வந்து பெரிய சதியெல்லாம் தீட்டி இந்தியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணதும் இல்லாமல் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை, இது இந்தியா உங்களுதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காட் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்க. அப்போ தான் புரட்சி வருது, சிப்பாய் மியூட்டனி, கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. அது வந்து ஃபெயில்யூராக இருந்தாலும் விழிப்புணர்வு இந்தியாவுக்கு கொடுத்தது அந்த புரட்சி தான். பிரிட்டிஷ் மேலே எல்லாம் முக்காவாசி ராஜாக்கள், ராணிக்கள் யார்? இவங்க மேலே, பிரிட்டிஷ் மேலே புரட்சி பண்ணாங்க. அதுதான் 1857 த கிரேட் ரிவோல்ட். அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன்ஸு இது எங்களோட நாடு, நீ வெளியேறு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த காலம். அதுக்கு முக்கியமான பங்கு வசித்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் அவங்க போராடி அதுலேருந்து திரும்பி இன்னொன்று முஸ்லீம் லீக்னு வந்து அவங்க வந்து பாகிஸ்தானை கேட்க, பங்களாதேஷும் ஈஸ்ட் பாகிஸ்தானும் பிரிஞ்சு போக, பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தானாக பாகிஸ்தான் பிரிஞ்சு போக, அப்புறம் இந்தியா பிரிய, இப்படி முடிஞ்சு விட்டது. இங்கே ஒரு முக்கியமான போஸ்ட் இங்கே ஒன்று இருக்கும். இந்த ட்ரேடுக்கு ஆர்ம்ஸ் எதுக்கு, ட்ரேடிங் போஸ்ட் எதுக்கு, ஃபோர்ட்டிஃபிகேஷன் எதுக்கு? நீ யாருக்குமே சதி பண்ணலை, யாருக்குமே நீ கஷ்ட காலத்தை கொடுக்கல, அப்புறம் உனக்கு எதுக்கு வெப்பனு? இப்போது டி நகர் போகிறீங்க, ரங்கநாதன் தெரு பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, பக்கத்து கடைக்காரனும் அதே பிஸ்னஸ் தானே பண்ணுறான். இந்த அதே மாதிரி உஸ்மான் ரோடுக்கு போகிறீங்க, அதே டி நகரில் பல நகை கடைகள் இருக்குது, கரெக்டா? அவங்க ஃபோர்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா? யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு. அதே மாதிரி உள்ள வெப்பன்ஸ்லாம் வந்து பீரங்கிலாம் வச்சுருக்காங்களா?
ஆனால் பக்கத்து கடைக்காரன் கேரளா ஜுவல்லர்ஸுக்கு போனாலும் சரி, மலபாருக்கு போனாலும், கியாட்டிக்கு போனாலும் மக்களோட விருப்பத்தோடு உள்ளே போகிறான், வெளியே வரான். கரெக்டாக? அவங்கக்குள்ள என்னதான் உள்ள வெறுப்பு இருந்தாலும் எல்லாரும் வியாபாரம் நடத்துகிறாங்க. வியாபாரிக்கு வெப்பன்ஸ் தேவையாப்பா? வியாபாரிக்கு ஃபோர்ட் தேவையா? கோட்டைகள் தேவையா? பெரிய பெரிய பூட்டு தேவையா? போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? நீ பண்ணுற சதிகள். நீ பிரெஞ்சுக்காரனோட கப்பலை முழுக வச்சல, அவன் என்ன பண்ணுவான்? வந்து ஃபோர்ட் அட்டாக் பண்ணுவானா பண்ண மாட்டானா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி அவன் உள்ள என்ன தயாரிக்கிறான், உள்ள என்னெல்லாம் பதுக்கி வைக்கிறான், உள்ள என்ன வியூகங்கள், என்ன கான்ஸ்பிரசி ரெடி பண்றான், இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? செவர எழுப்பணும், கோட்டைய பெருசுபடுத்தணும். இது எல்லாமே யாரோட பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. நீ முகல் எம்பரர் பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. நவாப் ஆஃப் பெங்காலோட பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாமே அந்த ஷுஜா, இதை சிராஜு தௌலா ஆஃப் அவாத் அலகாபாதோட நவாபோட பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. இவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, இவன் யாரு, நம்ம பார்த்துக்கலாம். ஏன் சமாதான பத்திரமே கையெழுத்து போடுவாங்க. நாங்க ஃபோர்ட் பண்ண மாட்டோம், நாங்க கோட்டை மாதிரி கட்ட மாட்டோம், நாங்க ஓப்பனாவே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மரியாதை இல்லை. அதனாலதான் பேட்டில் ஆஃப் பிளாசி எல்லாமே வந்து ஏன் நவாப்ஸை வந்து மொத்தமா வந்து படுக்க வச்சிருவாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷர்ஸ். இவங்களை வந்து நம்ம பேச்சு கேட்கக்கூடாதுடா, இவங்களோட பேச்சு கேட்கக்கூடாது, எப்படியாவது பெங்காலை எடுத்துடணும். பெங்காலை எடுத்தாதான் நம்ம இவங்க கிட்ட போய் ட்ரேடிங் ரைட்ஸ்க்கெல்லாம் நிற்கக்கூடாது, ஃபோர்ட்டு கட்டுறதுக்கெல்லாம் நிற்கக்கூடாது. பெங்காலே நம்புது. அப்புறம் அவன் என்ன கேட்கறது? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பதான் ட்ரேடை பாலிட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேடை பாலிட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. (1651) ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டுறாங்க. எங்க? பெங்காலோட கதை இது. கான்குவெஸ்ட் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. பெங்காலை எப்படி அடைஞ்சாங்க? பெங்காலை கம்ப்ளீட்டா அடைஞ்ச முடிஞ்சது வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765, பேட்டில் ஆஃப் புக்சர் 1764, அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? 1651. அப்பனா 113 வருஷத்துக்கு அப்புறம் பெங்காலில் ஃபேக்டரி கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டு வந்து ஹூக்லி ரிவர், கங்காவோட டிஸ்ட்ரிபியூட்டரி ஹூக்லி ரிவர்ல பேங்க்ஸ்ல ஒரு ஃபேக்டரியை கட்டுறாங்க. அது இன்லேண்ட் போர்ட்னு கூட சொல்லலாம், ஒரு விதமாக போர்ட். இந்த இன்லேண்ட் போர்ட்டை சரியான ஸ்டோரி பாது. இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்தா அவங்களோட முயற்சிகள், அவங்களோட எப்படி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அவங்க அடைஞ்சாங்கன்றது அவ்வளோ சீக்கிரமானது உங்களுக்கு புரியும். 1651 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி செட்டப் பண்றாங்க. 1651 இந்த நேரத்தில் ஷாஜஹான் தான் யாரு? முகல் எம்பரர். மொத்தத்துக்கு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து இங்க அதவங்கிட்ட மட்டும் வாங்கினா பத்தாது, நவாப் ஆஃப் பெங்கால் கிட்டே வாங்கணும். அப்போ பெங்காலு நவாப்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டேயும் ஃபர்மான் வாங்கி இங்க மொத்தத்துக்கு என்ன கட்டினாங்க? ஃபேக்டரி கட்டினாங்க, ட்ரேடிங் ரைட்ஸு வாங்கினாங்க. ஏன்னா இதை வந்து பேஸ் வச்சுதான் இங்கதான் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஹூக்லி ரிவர். இது கொல்கத்தா, இது வந்து ஹூக்லி ரிவர். இந்த ஹூக்லி ரிவர்ல தான் அவங்க என்ன கட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டுறாங்க. அப்புறம் கொல்கத்தால இருக்கிற ஒரு முக்கியமான லேண்ட்ஸை வாங்குறாங்க. எதுக்குன்னா வேர்ஹவுஸ்க்காகவோ, பொருட்களுக்காகவோ, இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவோ. இது அப்படியே வாங்க. வேர்ஹவுஸ் இருக்கு, அங்கேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? இவங்க கூட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? முக்கால்வாசி அவன் வந்து திஷ்ட போட்டு உக்காந்துருக்கான். சரிங்களா? இவன் மொத்தத்துக்கு ரொம்ப ட்ரேடு ஜாஸ்தி ஆக 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 ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண இவன் என்ன பண்ணுறான்? 1696 1651 இப்படி இருந்தான், 1696 இப்படி நிற்க ஆரம்பிச்சிட்டான்.
இப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவுரங்கசீப்பு எங்கே இருக்கானே தெரியாது. அவுரங்காபாத்தில் போயிட்டு மராத்தாஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். சிவாஜிலாம் இறந்துட்டாரு, சிவாஜியோட பையனோட ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த அடுத்த வாரிசுகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது அவுரங்கசீப்ன்ற முகல் எம்பரரை காணும். அப்போ நவாபா மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும்ல, இங்க பெங்காலை மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும்ல. 1696 இன்னும் 11 வருஷத்துல அவுரங்கசீப் செத்து போறாரு. புரியுதுங்களா? அந்த நேரத்துல 1696ல நிறைய மர்ச்சன்ட்ஸ்லாம் வராங்க, நிறைய ட்ரேடர்ஸ்லாம் வராங்க, நிறைய பேர் நம்மள உள்ள வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க, பர்மிஷன் இல்லாம எல்லா பிசினஸையும் அப்சர்வ் பண்றாங்கன்னு சொல்லி சுத்தி செவரு கட்டிட்டான். இதுதான் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன? சுத்தி பாதுகாப்பா நீ என்ன பண்ற? செவரு கட்டுற. செவரு கட்டுறதுக்கு பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்? நவாபு கிட்ட வாங்கணும். ஏன்னா நீ வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்த, இங்க வந்து உள்ள என்ன பண்றியோ, செவரு கட்டிட்டாலே அது உன்னோட ராஜ்யம்னு அர்த்தம்பா. அது உன்னோட கோட்டைன்னு அர்த்தம். உள்ள நீ பாம்பே தயாரிச்சாலும் தெரியாது, உள்ள நீ வெப்பன்ஸை பதுக்கி வச்சாலும் தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? செட்டில்மெண்ட்டுக்கு இது எங்களோட இடம் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்? 1651ல கட்டின ஃபேக்டரிக்கு செவரு கட்டினான். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இந்த செவரு கட்டினது மட்டும் இல்லாம இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படியோ முகல் அபிஷியல்னா முகல் எம்பரர் எங்க இருக்காரு? இப்போ அவுரங்காபாத் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்காரு. அவர் எங்க இல்ல? ரெட் ஃபோர்ட்ல இல்ல. அங்க இருக்கிற முகல் அபிஷியல்ஸுக்கு பல ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் அவன் என்ன பண்றாங்க? காசை கொடுத்து சரி பண்ணி ஜமீன்தாரி ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஒரு 3 வில்லேஜ் வாங்குறாங்க, 3 கிராமங்கள் வாங்குறாங்க. ஜமீன்தாரி ரைட்ஸ்னா என்னன்னா, அவங்க தான் வந்து அந்த லேண்ட்ஸுக்கு அதிபதி. அந்த லேண்ட்ஸ்ல இருந்து வர அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், அந்த லேண்ட்ஸ்ல இருந்து வர ரெவன்யூவா இருக்கலாம், அதை யார் என்ஜாய் பண்ணலாம்? பிரிட்டிஷ்காரர் என்ஜாய் பண்ணுவான். அந்த லேண்ட்ஸ்ல அவன் என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த ஜமீன்தாரி ரைட்ஸுக்கு டாக்ஸ் யாரு கட்டுறான்னா முகல்ஸ் கட்டுறன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த ஜமீன்தாரி ரைட்ஸ் ஃபாரினருக்கு விற்க கூடாது. ஜமீன்தாரி ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கணும்? இந்தியன் கிட்ட இருக்கணும். ஜமீன்தார்னா யாருன்னா, ஜமீன்னா யாருன்னா, ஒரு 2000 ஏக்கர், 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கருக்கு ஒரு ஜமீன் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு குத்தகை கொடுப்பாரு. குத்தகை கொடுத்தா ஜமீன்தாருக்குன்னு ஒரு பங்கை கொடுத்து மிச்ச பங்கை யார் வச்சுப்பாங்க? அந்த விவசாயிங்க வச்சுப்பாங்க. இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம். புரியுதுங்களா? ஆனா இது கொண்டு போய் நீ பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்தா பிரிட்டிஷ்காரன் இந்தியன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா? இந்தியன்ஸுக்கு நியாயத்தை பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வியாபாரம் பண்ண வந்திருக்கான். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அவன் இல்லை, ஆனாலும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அவன் அப்படின்னு எப்படி பத்திரத்தை வாங்கினா? லஞ்சம் கொடுத்தது யாருக்கு? முகல் எம்பரரோட அபிஷியல்ஸ்க்கு. ஏன் இந்த நேரத்தில் அவுரங்கசீப் இருந்தா நடந்திருக்காது. அவுரங்கசீப் எங்க இருக்காரு? சென்ட்ரல் இந்தியாவில் இருக்காரு, அவுரங்காபாத்ல இருக்காரு. யாரோட டீல் பண்ணிட்டு இருக்காரு? மராத்தாஸோட டீல் பண்ணிட்டு இருக்காரு. நிம்மதி போச்சு. அந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3 வில்லேஜ் வாங்கினாங்கல்ல, அதுதான் கொல்கத்தா, அதுதான் கால்கட்டா. அவங்களோட ஹெட் குவார்டர்ஸா மாத்துறாங்க. அது புரியுதுங்களா? திடீர்னுலாம் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757, இங்கிலேருந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் 1757ல ஒரு பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு வண்டர் பண்ணாரு. நல்ல விஷயம்தான். ஆனா ஃபவுண்டேஷன் என்ன? இதுதான். ஒரு ஃபேக்டரி வைக்கிறது, அப்புறம் அவன் ட்ரேட்லேருந்து பெங்காலை பிடிக்கிற வரைக்கும் எப்படி வந்தான்றது அந்த டிரான்சிஷன். 1651ல ஃபேக்டரிய கைகட்டி வாங்குறான். யாருக்கிட்ட? ஷாஜஹான் கிட்ட. 1696ல 1698ல விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? அவுரங்கசீப் பிஸியா இருக்கான். அந்த நரி வேலையை கரெக்டா பார்க்கறான். யாரு? அந்த நரி வேலையை கரெக்டா பார்க்கறான். தமிழ்நாடு பர்டிகுலரா சென்னை லாங்குவேஜில் சொல்லணும்னா அந்த சந்தில்
அந்த கேப்பை பார்த்து கெடா வெட்டுறான். புரியுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆளுங்க தான் பிஸ்னஸ் மேன் அண்ட் 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 வெரி ஒரு விதமாக ஸ்மார்ட் மைண்டட் பீப்புள். நம்ம அந்த அளவுக்குலாம் இங்கே இந்தியாவில் ஸ்மார்ட் மைண்ட்லாம் இல்லை. இவன் எப்படியா சம்பாதிக்கணும் போது இப்படி வந்து இடத்த பிடிக்க ஆரம்பித்தான். அந்த ஜமீன்தாரி லைட்ஸ் வாங்கினது தான் காலிகட்டா. காலிகட்டானா காளிகாட், காளிகா மாதா டெம்பிள் இருக்குல்ல, காளி, கல்கத்தா காளின்னு வாங்க. அது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் 18 சக்தி பீடத்தில் அம்மன் பீடத்தில் அந்த அம்மன் ஒன்று. கல்கத்தா காளி பீடத்து காளிகாட்னா அந்த ஹூக்லி ரிவர் பக்கத்தில் காளிகா மாதாவோட காட் அது, அதுதான் காளிகாட். அந்த காளிகட்டை கல்கட்டா ஆக்கிட்டாங்க. அது நம்ம ஆளுங்க இப்போ கொண்டு வந்து திரும்பி கொல்கத்தா ஆக்கியிருக்காங்க. அது மொத்தத்துக்கு என்ன ஆக்கியிருக்காங்கன்றது லாஸ்ட்ல ஏதோ ஒன்று ஆகி போச்சு. ஆனால் இந்த கல்கத்தாவை ஒன் ஆஃப் தி வில்லேஜ், அந்த 3 வில்லேஜில் வாங்கின 3வது வில்லேஜ் என்ன வில்லேஜ்? கொல்கத்தா. இப்போ கொல்கத்தா டெக்னிக்கலி யாருது? பிரிட்டிஷ்காரங்க. எங்கேருந்து வாங்கியிருக்கான்? பிரிட்டன்லேருந்து. பிரிட்டிஷ் இது முகல் எம்பரர்ஸு கிட்ட பிரைப் பண்ணி. இட் ஆல்சோ பர்சுவேடட் தி முகல் எம்பரர் டு இஷ்யூ ஏ ஃபர்மான். ஃபர்மானு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் உட்காந்துட்டோம் சார் இந்த ஃபேக்ட்ரியில், எங்களுக்கு ட்ரேடிங் ரைட்ஸை கொடுங்க, ஃப்ரீ ட்ரேடிங் ரைட்ஸை கொடுங்க, டியூட்டியே போடாதீங்க, நாங்கள் நிறைய வியாபாரம் பார்க்குறோம், நிறைய செல்வாக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரோம், எங்களுக்கு பார்த்து பண்ணுங்க. அவுரங்கசீப்புக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அங்கே ரோதனையில் இருக்கான். எங்கே? மராத்தாஸில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கான். ரைட் டு ட்ரேடு, டியூட்டி ஃப்ரீ மொத்தத்துக்கு வாங்கிடுறாங்க. சரிங்களா? மொத்தத்துக்கு வாங்கிட்டு கன்செஷன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டான். கன்செஷன்ஸ்னால் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரேடிங் ரைட்ஸுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டான். வாங்கினது ஃபர்மான அதை உட்காந்து மேனிப்புலேட் பண்ணுறது, அதில் வந்து கேப்ஸை பார்க்குறது. கேப்ஸை பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு தான் ட்ரேடிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் பீப்புளையும் உட்கார வச்சு, அவன் பிரிட்டிஷ்காரன் தான்டா குர்ரா, அவனும் பிரிட்டிஷ்காரன் தான்டா குர்ரா, கம்பெனிக்காரங்க கேட்டால் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றது தான் ட்ரேடிங் ரைட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸுக்கும் அதுலேருந்து பெனிஃபிட் அடைகிறதுக்கு பார்த்து மொத்தத்துக்கு கரப்ஷன். அதுதான் மேனிப்புலேஷன். அதுதான் என்னது? என்ன ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன சலுகை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சலுகையும் மேனிப்புலேஷன் பண்ணுறது. நரி வேலை பார்க்கறது. என்ன வேலை? நரி வேலை பார்க்கறது. என்ன ஓன்லி கம்பெனி தான் வந்து ரைட் டு ட்ரேட் வந்து டியூட்டி ஃப்ரீயோட, டியூட்டி ஃப்ரீனா என்ன? டேக்ஸ் கட்டாம நீ ட்ரேட் பண்ணலான்னு ஓன்லி கம்பெனிக்கு கொடுத்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? ப்ரைவேட் ட்ரேடு பண்றவங்களுக்கு ட்ரேட் பண்ண வச்சிருவான். அப்படின்னா இவங்க தான் கம்பெனி தரப்புல தர்ஷினி தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நினச்சிக்கோங்களேன். இவங்க போனால் டியூட்டி ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபர்மானை வச்சு நீ வந்து கூட்ஸை இறக்கலாம், கூட்ஸை ஏற்றலாம். போர்ட்டில் எந்த காசும் கட்ட தேவையில்ல, டியூட்டி ஃப்ரீ. அவங்க என்ன பண்ணுறாங்க? உடனே அக்ஷயா கிட்ட என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி, அக்ஷயா வந்து எந்த ஒரு கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர், அவங்களுக்கும் டியூட்டி இல்லாமல் பண்ணுறது. நம்பால் தானே பாரு, நாங்கள் இது வச்சுருக்கோம். அவங்களும் கம்பெனி ஆள் தான், இவங்களும் கம்பெனி ஆள் தான், இவங்களும் கம்பெனி ஆள் தான். மிஸ்யூஸ் பண்ணுறது. மொத்தத்துக்கே நஷ்டம். யாருக்கு? நவாபுக்கும் முகல் எம்பரருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நவாப் பெங்கால் முர்ஷித் அலி கான் அப்போ இருந்தார். அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? எப்பவுமே கம்பெனிக்கும் நவாப்ஷா பெங்காலுக்கும் சண்டை உருவாகிட்டே தான் இருக்கும். இது மராட்டா, இந்த பக்கம் ராஜ்புட்டு, இந்த பக்கம் பெங்கால். ஸோ இந்த பெங்காலில் மராட்டா பிரிட்டிஷுக்கும் யாருக்கு? நவாப்ஷா பெங்காலுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். முக்கியமாக சுற்றி செவரு கட்டுற விஷயத்தில், ஃபர்மான்ஸ் விஷயத்தில், டியூட்டி ஃப்ரீ கட்டாமல், டியூட்டி ஃப்ரீயாக அவங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுற விஷயத்தில் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. எப்பவுமே இதில் முக்காவாசி ஃபஸ்ட்டு நவாபு 3 பேர் முக்கியமாக பிரிட்டிஷோட பயங்கரமாக சண்டை போட்டது. மிச்சம் எல்லாரையும் அவங்க தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க. முர்ஷித் குலி கான், ஆலிவர்தி கான், சிராஜுத்தௌலா. ஆலிவர்தி கான்லாம் பயங்கரமாக பவர்ஃபுல்லான ஆள்.
பிரிட்டிஷ்காரெல்லாம் உள்ளே வர முடியாது. 1751 1752 அந்த பீரியடில் 1751-52 பீரியடில் வரவே முடியாது. இவர் இறந்துடுறாரு, ஆலிவர் தி கான் இறந்துடுறாரு. சிராஜுத்தௌலா பௌரா கிங்டமை பிடிக்கிறார். ஏது பெங்காலை பிடிக்கிறார். இவர் புது புதுசாக ரூல்ஸை போடுறாரு. யாருக்கு? பிரிட்டிஷர்ஸ்க்கு. கோட்டைக்கு இந்த மாதிரிலாம் சுற்றி செவுறு கட்டக்கூடாது, ஃபர்மான்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் இந்த நரி என்டர் ஆகுது. எந்த நரி? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் என்டர் ஆகி ஒரு சந்தர்ப்பம், ஒரு 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 விஷயம் ஒன்று நடக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, சிராஜுத்தௌலா என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு சின்ன ரூமில் 10x10 ரூமில் நிறைய பிரிட்டிஷர்ஸை அடக்கிட்டாரு. அது பிளாக் ஹோல் ட்ராஜடியாக பெரிய சென்சேஷனலாக நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த ட்ராஜடியை பின்னாடியாக வச்சுக்கிட்டு இவங்களை அக்யூஸ் பண்ணி இவங்க மேலே நம்ம போருக்கு போகணுன்னு போய், போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவரோட ஜென்ரல், ஆர்மி ஜென்ரல் இருப்பார்ல, தளபதி, அவங்கள முன்னாடியே வாங்கிட்டான். நீ தாண்டா அடுத்த நவாபுன்ட்டான். யாரு? பிரிட்டிஷு, முக்கியமாக ராபர்ட் கிளைவ். தளபதின்னு சொன்னோடனே, நீ தளபதியை நவாப் ஆக்குறன்னு அவனுக்கு ஆசை. பேட்டில் ஆஃப் பிளாசின்றது சும்மா ஒரு 100 பேர் செத்துருப்பாங்க. சும்மா பேருக்கு நடந்த பேட்டில், அது ரியல் பேட்டில் இல்லை. அது பேட்டில் ஆஃப் சதி, பேட்டில் ஆஃப் கான்ஸ்பிரசி. 1757 என்ன பிடிக்கிறாங்க? ஒரு விதமாக அந்த நவாபா பெங்காலை பப்பட் ஆக்குறாங்க. என்ன ஆக்குறாங்க? பப்பட் ஆக்குறாங்க. பப்பட் ஆக்கி அடுத்தது 1764 ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் பண்ணி, பேட்டில் ஆஃப் புக்சர் பண்ணி, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்தை போட்டுட்டு அவங்க மொத்தத்துக்கு சமாதான பத்திரத்தோட முடிக்கிறாங்க. சரிங்களா? சிராஜுத்தௌலா, இதுதான். இவங்க 3 பேரும் நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. கம்பெனிக்கு கன்செஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கம்பெனிக்கு எந்த விதமான ட்ரிபியூட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க காயின்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் அரசாங்கம்னு அர்த்தம். காயின் யார் பிரிண்ட் பண்ணணும்? முகல் எம்பரர் தான் பிரிண்ட் பண்ணணும். நீயே பிரிண்ட் பண்ணிட்டனா முகல் எம்பரர் சொல்லி நவாப் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் யார் பிரிண்ட் பண்ணக்கூடாது? பிரிட்டிஷ் காயினை பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? பணம் ஒத்துக்க மாட்டான். ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன? சுற்றி செவுறு கட்டுறது, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. கம்பெனி டேக்ஸ்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ என்ன வேணா சொல்லு, நான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவேன், டேக்ஸ் கட்ட மாட்டேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமான லெட்டர்ஸு, லாங்குவேஜெல்லாம் எந்த விதமான ரெஸ்பெக்டும் காட்டுறதில்லை. யாருக்கு? நவாபுக்கு. சிராஜுல் தௌலாக்கா இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். ஒரு லெட்டர் எழுதினாலேயே அவ்வளோ விதமான ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர்ஸ் எழுதுறது. அப்புறம் வில்லேஜஸை வாங்கிறது யாரோட வேலை? அது பிரிட்டிஷு. வில்லேஜஸை வாங்கிறது, ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறது, டியூட்டிஸை கட்டாமல் இருக்கிறது, அவனோட செட்டில்மெண்ட்ஸ்லாம் அவன் தங்கியிருக்கிற இடங்கள்ல இன்னும் பெருசாக்குறது, அப்புறம் ட்ரேட் ஆஃப் த கம்பெனியை ஏற்றுறது, அதுக்கப்புறம் லோக்கல் அஃபிஷியல்ஸை ஆல்மோஸ்ட் அவனுக்கு என்னென்னலாம் டிமாண்ட் இருக்கோ எப்படியாவது அந்த லோக்கல் அஃபிஷியல்ஸை வச்சு பணம் கொடுத்தாவது, லஞ்சம் கொடுத்தாவது அது சாதிக்கிறது. ஒரு விதமாக வைரஸ் உள்ள பூந்த மாதிரி தான். வைரஸ் எங்கக்குள்ள பூந்துருச்சு? நாட்டுக்குள்ள பூந்த மாதிரி தான். எப்படியாவது அந்த இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இப்படிலாம் ஓவரால்லாம் பில்டப்பாலாம் எதுவும் நடக்கலை. புரியுதுங்களா? எல்லாருமே பேட்டில் ஆஃப் பிளாசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராபர்ட் கிளைவ் கிட்ட வித்து போயிட்டாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஆக்சுவலி அப்போ கல்கத்தாக்கு கவர்னர் ஜெனரல் இல்லை, இன்சார்ஜ் மும்பை. இன்சார்ஜ் யாரு? பாம்பே. பாம்பேயில் இருக்கிற கவர்னர் தான் யாருக்கு இன்சார்ஜ்? கல்கத்தாக்கு இன்சார்ஜ்.
இப்போ போருக்கு இவன் போகணுன்னா இவன் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். பிரிட்டிஷ் கிட்ட, பிரிட்டிஷ் கவர்னர் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். யாரு? ராபர்ட் கிளைவ். பிரிட்டிஷ் கவர்னரோட சீலு, கையெழுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவனே குத்தி எல்லாருக்கும் காட்டிட்டான். பாருங்க, கவர்னர் கிட்டேருந்து நம்மளுக்கு பர்மிஷன் வந்துருச்சு, நம்ம போருக்கு போகிறோம். அப்புறம் அவனை மன்னிச்சு விட்டாங்க, ஏன்னா ஜெயிச்சிட்டான்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? பண்ணது ஃப்ராடு பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் வாங்கிட்டு ஆசையை தூண்டி ராபர்ட் கிளைவ் எதை பிடிக்கிறான்? பேட்டில் ஆஃப் பிளாசியை ஜெயிக்கிறான். அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியை ஜெயிச்ச உடனே ஒரு பப்பட்டை அப்போ இருந்த தளபதியை நவாப் ஆகுறான். அந்த நவாபு கூட கடுப்பாற அளவுக்கு இவங்களோட டிமாண்ட் இருந்தது. இஷ்டத்துக்கு விரிச்சுக்கிட்டு ஆடுறது, நான் தானடா அவனை உட்கார வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வீழ்த்தி அவனோட மருமகனை கொண்டு வராங்க 1760. அவனை கொண்டு வந்து அவனும் கடுப்பாரான். அவன் என்ன பண்றான்? இப்போ முகல் எம்பரரோட சேர்ந்துக்கிட்டு, புரியுதுங்களா, ஷுஜாவுத் தௌலா, சீரஜ் தௌலா, அப்புறம் நவாப் ஆஃப் பெங்கால், இவங்க 3 பேரும் சேர்ந்து யார் மேல போட்டிக்கு போறாங்க? பிரிட்டிஷ் மேல. போனா யார் ஜெயிக்கிறா? பிரிட்டிஷ். என்ன சைன் பண்றாங்க? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். அந்த பேட்டில் பேர் என்ன? பேட்டில் ஆஃப் புக்சர். இதுதான் கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் நீங்க கான்க்வெஸ்ட் ஆஃப் பெங்கால். எங்க ஆரம்பிச்சோம்? 1651. எங்க முடிச்சோம்? 1765. பேட்டில் ஆஃப் பிளாசி. ஆலிவர்தி கான் இறந்த உடனே யார் வரா பதவிக்கு? 1756 யார் வரா? சிராஜ் தௌலா. அவனும் எஃபிஷியண்டான ஆளு தான், சரிங்களா? ஆனா ரொம்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, கம்பெனி ஒரு பப்பட் ரூலர் தான் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆலிவர்தி கானும் டார்ச்சர் பண்ணா, இப்ப சிராஜ் தௌலாவும் எஃபிஷியண்டான ஆளு. நம்ம எப்படி இவனை வீழ்த்துறது? இவன் வெளியூருக்கு போயிருக்கும் போது இங்க ஒரு போருக்கு போற மாதிரி ஒன்று சொல்லி ஒரு கதையை உருவாக்கி மொத்தத்துக்கு பேட்டில் ஆஃப் பிளாசியில போயிட்டு அவனோட கோட்டையை பிடிச்சிடுறாங்க. கான்ஸ்பிரசி. திரும்பி ஆலிவர்தி கான் சொன்ன விஷயம் தான் இவனும் சொல்லியிருக்கான். எப்பா? ரெவன்யூஸை ஒழுங்கா கட்டு. இது ரெவன்யூஸை ஒழுங்கா கட்டு, ஃபோர்டிஃபிகேஷன் சுத்தி செவரு கட்டாத, தேவையில்லாம இங்க பாலிடிக்ஸ்குள்ள நீ மூக்க நுழைக்காத. ஸ்டாப் மெட்லிங்னா அதான், உள்ள கிளறாத. யார? பாலிடிக்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸு, கோர்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட பேசுறது. கோர்ட்டுன்னா என்னது? நவாபோட மாளிகை. அதுல இருக்கிற அரண்மனையில் இருக்கிற கோர்ட்டுக்குள்ள இருக்கிற மினிஸ்டர்ஸோட பேசுறது, தளபதி கிட்ட பேசுறது, அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறது, அவங்கள வச்சு கேம் பிளே பண்றது, இதெல்லாம் வேணாம். யார் சொல்றா? சிராஜுத் தௌலா பவருக்கு வந்த உடனே சொல்ற வேலை. புரியுதுங்களா? பவருக்கு வந்தோடனே பகதூர் ஷா ஜாஃபர் முகல் எம்பரர் அந்த டைம்ல. இங்க யாரு? இங்க சிராஜுத் தௌலா. ஆஃப்டர் நெகோசியேஷன்ஸ் ஃபெயில்டு, the Nawab marched with 30,000 soldiers to the English factory at காசிம் பஜார். காசிம் பஜார் எங்க இருக்கு? கொல்கத்தா. காசிம் பஜாருக்கு 30,000 சோல்ஜர்ஸோட போயிட்டு யாரோட போராடுறாரு? இந்த நேரத்துல தான் அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி ஆச்சு. கம்பெனி அபிஷியல்ஸை பிடிச்சு ஒரு ரூம்குள்ள, ஒரு வேர் ஹவுஸ்குள்ள போட்டாரு. அவங்க மூச்சை முட்டி எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு பிரிட்டன்ல ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸ் ஆகி விட்டான். யாரு? இந்த ராபர்ட் கிளைவ். பாருங்க எத்தனை பேரை கொண்டுட்டான்னு. அது காரணமா வச்சு நான் பாம்பே கவர்னர் சொல்லிட்டாரு, 2ல் 1 பாத்துருன்னு சொல்லிட்டாரு. பாருங்க அவரே அமிச்ச லெட்டர்ன்னு சொல்லி இவனே அந்த லெட்டரை ஃபோர்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்? போருக்கு போயிட்டான்.
போருக்கு போயிட்டான். சரிங்களா? போயிட்டு மொத்தத்துக்கு தீவன் தான் வந்து ராபர்ட் கிளைவ் தான் வந்து மெட்ராஸ்லேருந்து கிளம்பி எங்கே கல்கத்தா வரான். கல்கத்தா வந்து 1757 சிராஜுத் தௌலாவோட பேட்டில் ஆஃப் பிளேஸில் ராபர்ட் கிளைவ் வந்து போராடுறான். இது சதிகளால் பண்ணப்பட்ட பேட்டில் தவிர எந்த விதத்திலையும் இது ஒரு பிரேவரியான ஒரு பேட்டில் இல்லை. புரியுதுங்களா? தைரியத்துக்கான சாகசத்துக்கான ஒரு பேர் இல்லை. எல்லாமே சதி திட்டம் திட்டினது. அந்த மீர் ஜாஃபர் அதுக்கு தான் கமாண்டருக்கு தான் என்ன கொடுக்குறான்? ஆசை வார்த்தைகளை கூறுறான். யாரு? ராபர்ட் கிளைவ். ஆசை வார்த்தைகளை கூறி நீ அடுத்த நவாபு உன்ன ஆக்குற, உங்க நவாபை முடிச்சு விட்டுரு. அவன் என்ன பண்ணி விட்டான்? கம்முன்னு இருந்தான். கம்முன்னு இருந்தோடனே மீர் ஜாஃபர் ஆட்டோமேட்டிக்கா பாகுபலியில கட்டப்பா முன்னாடி ஏத்தன மாதிரி ஏற்றி விட்டோன்னே யார் காலி? சிராஜுத் தௌலா காலி. மீர் ஜாஃபர் என்ன ஆறான்? இவன் ஆனோடனே இவனோட மருமக மிர் காசிம், இவன் மிர் காசிம் கையில் வச்சுக்கிட்டு இவனை ஆட்டி படைக்கிறது. அதுக்கப்புறம் 1760 வரைக்கும் பார்த்தான் மிர் ஜாஃபர். போங்கடா நீங்களும் உங்கள் ஆளுங்களும் சொன்னோடனே இவனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு மிர் காசிமை வந்து நவாப் ஆக்குறாங்க. கடைசியில் மிர் காசிமும் ரிவர்ஸ் ஆறான், போருக்கு போகிறான். மிர் காசிமு அலகாபாத்தோட நவாபு, முகல் எம்பரரு, முப்படைகளும் யார் மேலே போகிறாங்க? பிரிட்டிஷ் மேலே போருக்கு போகிறாங்க. அதுதான் 1764 பேட்டில் ஆஃப் புக்சர். ஃபைனலி ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்தில் முடியுது. சிராஜுத் தௌலாவை எடுத்துரு, நான் உன்னை உட்கார வைக்கிறேன். இவன் தான் சிராஜுத் தௌலா. இவன் தான் யாரு? மிர் ஜாஃபர். அந்த அரண்மனையை ஆசை காட்டுறான். அவனை தூக்கி உன்னை உட்கார வைக்கிறேன்னு அவன் சொல்றான். அப்போ உடனே மிர் ஜாஃபருக்கு ஆசை வருது. அந்த ஆசை தான் நாசத்துக்கு காரணம். பிளாசியில தோத்துட்ட உடனே மிர் ஜாஃபர் வந்து உடனே என்ன பண்றாங்க? இது நவாப் ஆகுறாங்க. சிராஜுத் தௌலாவை என்ன பண்ணிட்டாங்க? போட்டு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட சதி திட்டம் தீட்டிட்டாங்க. இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உடனே பிரிட்டன் உள்ள வரல. ராபர்ட் கிளைவ் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்திருக்கலாம் மிர் ஜாஃபரையும் தூக்கி போட்டு. ஆனால் மக்கள் ஆல்மோஸ்ட் 600 வருஷமாக 600 இயர்ஸ் சுல்தானைட் பீரியட்லேருந்து 600 இயர்ஸாக இந்த நவாப்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பிரிட்டிஷ்காரன் உள்ள புகுந்து அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்தா புரட்சி பட உருவாகும். ஏன்னா இவங்க கிறிஸ்டியானிட்டி, இவங்க ஃபாரினர்ஸ், அவங்க இஸ்லாம், இண்டியன்ஸ். ஸோ தேர் வில் பி எ பிக் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ஸ்மார்ட்டாக ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணால் பப்பட்டை உட்கார வச்சு இவன் அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணி லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்போ மிர் காசிம் கூட புரட்சிப்படியாக திரும்பிட்டானோ பேட்டில் ஆஃப் புக்சருக்கு அப்புறம் ஒன்று முடிவு பண்ணிட்டான். எல்லாரும் உட்காந்து கையெழுத்து போடுங்கடான்ட்டான். ஒரு சின்ன டென்ட்டில் உட்காந்து கையெழுத்து போட வச்சாங்க. யாரை? முகல் எம்பரரையும் அலகாபாத் நவாப் அவரும் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் ஷுஜாவுத் தௌலா என்ன, இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது மிர் காசிம் எல்லாரும் உட்காந்து கையெழுத்து போட பெங்காலில் ரெவன்யூ கலெக்ஷன் இனிமேட்டு பிரிட்டிஷ் தான் பண்ணணும். லா அண்ட் ஆர்டரு ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் தான் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் பேர் என்னன்னா, ரெவன்யூ கலெக்ஷன்னா திவானி ரைட்ஸ், நிஜாமத் ஃபங்க்ஷன்ஸ்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ். போலீஸையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு இடத்துல நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த நாடு உங்கள் நாடு. கரெக்டாக செக்யூரிட்டி ப்ளஸ் ரெவன்யூ ரெண்டுமே கவர் ஆயிடுச்சு. இதுதான்
இது எப்படி கிடைச்சது? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். 1765ல் இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் அவனை கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆக்குறாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யார? ராபர்ட் கிளைவை. பயங்கரமாக சம்பாதிக்கிறான் ஆளு. இது பயங்கரமாக சம்பாதிக்கிறான். இந்த சம்பாதியத்துக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அவனோட ஊழல் அதிகமாக இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பெருசாக வருமானம் வந்த மாதிரி காட்டாம அந்த காசெல்லாம் இவன் சுருட்டிடுறது. 1771லேயோ 2லேயோ இவன் பிரிட்டன் போகிறான். போனால் அவனோட ஆடைகள், உடைகள், அவனோட போட்ட ஆபரணங்கள்லாம் பார்த்து, அவன் செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்து, அவங்க ஒய்ஃபு செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்து, கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ராணியே மேய்ந்து போகிற அளவுக்கு இவன் செலவு பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் என்ன சொன்னால், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேடம் லாசஸில் போயிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்டா இன்னும் நான் பெட்டராக பார்த்துக்கிறேன்ட்டான். அப்போ இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இவனை தூக்கி போட்டு மெதி, இவனை திரும்பி இந்தியாவுக்கே அனுப்பாத, புதுசாக வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தனை அனுப்பு, அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேஷன் பண்ணு. அதுதான் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை க்ரௌன் எது பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதுனால? ராபர்ட் கிளைவோட ஊழலால். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாமே புரிஞ்சுதா? இதோட நிறுத்திப்போம் அந்த கான்செப்டை. இது திரும்பி பின்னாடி வந்துடுவோம். பேட்டில் ஆஃப் பிளாசியோட செகண்ட் பார்ட். ஸோ கம்ப்ளீட்டாக பெங்காலை எடுக்காம நம்ம இந்த பெங்காலை ரூல் பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. என்னதான் பப்பட்டை உட்கார வச்சாலும் என்ன ஆகும்? அவன் அப்பப்போ புரட்சி படையாக மாறுறான். மீர் ஜாஃபர் அப்படிதான் மாறினான், கொண்டுட்டோம். இப்போ மிர் காசிமும் அப்படிதான் மாறுறான். இது எத்தனை நாள் இந்த கதையை ஓட்டணும்? நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டாகவே பெங்காலை பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு எவனாவது அப்போலேருந்து பெங்காலை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தான்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? மிர் ஜாஃபர் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் மிர் காசிமை உட்கார வச்சாங்க. மிர் காசிமை ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க? தோக்கடிச்சிட்டு பேட்டில் ஆஃப் புக்சரில் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் எதை வச்சிட்டாங்க. இதுதான் பேட்டில் ஆஃப் புக்சர். இந்த பேட்டில் ஆஃப் புக்சரில் தான் முப்படைகளும் தோக்குது. முகல் எம்பரர் தோக்குறான், அலகாபாத் எம்பரர் நவாப் தோக்குறான், நவாப் ஆஃப் பெங்கால் தோக்குறான். 3 பேரும் தோத்துட்டு 1764ல் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஒரு டென்ட்டில் வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ அவமானம் பாருங்க. சரிங்களா? நவாப் 500,000, அப்போனா 5 லட்ச ரூபா கொடுக்கணும் எவ்ரி மந்த்து. எதுக்குன்னா அவனோட பிரிட்டிஷோட வார்ஸை ஸ்பான்சர் பண்ணுறதுக்குன்னு சொன்னான். யாருக்கு? மிர்காசிமுக்கு. மிர்காசிம், டேய் மொத்தம் 5 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துட்டு நான் என்னடா திங்கிறது? அதுக்கு தானே உன்னை உட்கார வச்சோம். ஆஹா, நான் அது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அவனையும் தூக்கிட்டாங்க. அப்போ தான் பெங்காலை மிர் ஜாஃபர் டைட் இன் மிர் காசிம் the mood of the company changed. Having failed to work with puppet Nawabs, Clive declared, we must indeed become Nawabs ourselves. நம்மளே நவாபா மாறணும். நவாபு கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ஃபைனலாக 1765ல் மிர் காசிம் இறந்து போயிடுறான். அந்த நேரத்தில் மிர் ஜாஃபர் இறந்து போய் மிர் காசிம் இருக்கான். மிர் காசிமோடையும் சுஜாவுத்தௌலா ஆஃப் அவாதோடையும் அங்கே இருக்கிற முகல் எம்பரரோடையும் சிலத் தௌலா போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு திவானி ரைட்ஸும் நிஜாமத் ஃபங்க்ஷன்ஸும் வாங்கிடுறாங்க. மொத்தமாக புரியுதுங்களா? மொத்தமாக கோல்டு சில்வரு எல்லாமே வாங்கி மொத்தமாக என்ன பண்ணுறாங்க? பயங்கரமாக பணத்தை குமைக்கிறாங்க. Gold, outflow of gold from Britain slowed after the Battle of Plassey and entirely stopped after the assumption of Diwani. கோல்டு தான் அனுப்புவாங்க எங்க? பிரிட்டன்லேருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்த வாங்குறதுக்கோ இல்லைன்னா ஃபர்மானம் சம்பாதிக்கிறதுக்கோ.
அதுக்கப்புறம் பிரிட்டன் பெங்காலை எடுத்த அப்புறம் எங்களுக்கு எதுவுமே அனுப்பாதீங்க, இங்கேயே நாங்கள் கோல்டு அடிச்சிட்டோம். எதை? பெங்கால்ன்ற கோல்டு. டெல்டா ஏரியா ஃபுல்லி ரிச் இன் அக்ரிகல்ச்சர், ஃபுல் ரெவன்யூ. இனிமேட்டு வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸுக்கு போகிறதுக்கான ஃபுல் பவர், ஃபுல் சார்ஜ் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வர தேவையில்ல, பிரிட்டன்லேருந்து கொண்டு வர தேவையில்ல. பெங்கால்லேருந்து வர காசை எடுத்து மராத்தாவை ஆக்குபை பண்ணு, பெங்கால்லேருந்து வர காசை வச்சு மைசூர் ஆக்குபை பண்ணு, பெங்கால்லேருந்து வர காசை வச்சு எல்லாம் அது பஞ்சாப் ஆக்குபை பண்ணு. இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கேட்டை திறந்தது ராபர்ட் கிளைவ். நம்மளே நவாபானதான் உண்டு, சும்மா சும்மா சின்ன சின்ன கன்செஷன்லாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பெங்கால்லேருந்து. என்ன பண்ணுறான்? பெங்கால்லேருந்து வாங்கின காசை வச்சு தான் அவன் சில்க் வாங்குறான், அங்கே வச்சு தான் காட்டன் வாங்குறான், அதை வச்சு தான் கம்பெனியோட ட்ரூப்ஸை மெயின்டைன் பண்ணுறான். பாருங்கள், பிரிட்டன்லேருந்து ஒரு சல்லி காசு வரல, மொத்தமாகவே இங்கே தனி எம்பையரே ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் ரெடி பண்ணதுக்கு சீலை போட்டு இங்கெல்லாம் கவர்னர் ஆஃப் மும்பையெல்லாம் கேட்டுட்டு வந்தால் டைம் இருக்காதுன்னு சொல்லி டப்புன்னு முடிச்சிட்டான். பார்த்தீங்களா கதையை? மிர்ஜாஃபருக்கு ஆசை பற்றி ராஜதந்திரம், ஒரு விதமாக நரி பார்க்குற வேலை. சரிங்களா? ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து வில்லியம் பிட்டுக்கு எழுதியிருக்காரு. எங்கே இருக்கார் அவர்? பிரிட்டனில் இருக்கார். எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து ஆஃப்டர் தி பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த கதையை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். பட் so large a sovereignty may possibly be an object too extensive for a mercantile company. I flatter myself that there will be little or no difficulty in obtaining the absolute possession of these rich kingdoms. Now I leave you to judge whether an income yearly of 2 million sterling with the possession of 3 provinces be an object observing the public attention. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். நீங்களே முடிவு பண்ணுங்க. இனிமேட்டு நான் வந்து உட்காந்து காசை வந்து கேட்கறது இதெல்லாம் இல்லை. நான் டெரிட்டரிஸை ஆகவே பண்ணிட்டு 2 மில்லியன் ஸ்டெர்லிங் உங்களுக்கு கொடுத்தா இயர்லி இன்கம் பவுண்ட்ஸ், 2 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? இனிமேல் டெரிட்டரிஸை நான் ஆக்குவே பண்ணிட்டு நோ மோர். இங்கே வந்து ட்ரேடிங் கீடிங்லாம் அடுத்த கதை. ஃபஸ்ட்டு கதை இடத்த பிடிக்கிறோம், பணத்தை நம்மவே சம்பாதிக்கிறோம், இதை வச்சே எல்லாத்தையும் வாழ்கிறோம். ப்ளஸ் உனக்கு 2 மில்லியன் ஸ்டெர்லிங் அனுப்புகிறேன், இந்த வச்சுக்கோ. இங்கே மொத்தம் கதையே மாற்றிட்டேன்றான். மெர்கன்டைல் கம்பெனியாக, ட்ரேடிங் கம்பெனியாக நோ மோர் நான் இருக்க விரும்பலன்ட்டான். இந்த நாடு நம்புதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த லெட்டரோட பவரை பாருங்கள். 1759 எது? இன்னும் மிர்ஜாஃபர் இன்னும் சாவலை, மிர்காசிம் இன்னும் வரல. அப்போ 59லேயே இந்த லெட்டர் எழுதினான்னா 1765 அவன் எழுதுன லெட்டர் எப்படி இருந்திருக்கும்? அவன் அங்கே போய் பிரிட்டனில் 1772 காட்டின ஒரு பில்டப் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரு? ராபர்ட் கிளைவ். ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட் 1741 எங்க? ஃபோர்ட் செயின்ட் டேவிட், கடலூரில் ஒரு ஃபோர்ட் இருக்குது தெரியுமா, பிரிட்டிஷ்காரந்து. அந்த ஃபோர்ட் செயின்ட் டேவிடில் ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிற லெட்டர் பாருங்கள் செக்ரட்டரிக்கு, பிரிட்டிஷ் செக்ரட்டரிக்கு. அப்புறம் ஆள் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். வந்து ஓவர் வியாதிகள்லாம் வந்து. ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸை வில் ஸ்டார்ட் வித் வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸ். கர்நாடிக் வார்லேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா என்ன நடந்ததுன்னு திரும்பி பார்ப்போம்.